பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. பாடல் 55, 56, 57 வரைக்கும் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். 57 கரெக்டா? அதன் முன்னாடி இருக்க 2-3 பாடல்களுடைய தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு போவோம். முதல்ல இது எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஜீவர்களுக்கு 7 அவஸ்தைகள் அப்படிங்கிறதுல இருந்து தான் நாம இப்ப தொடர்ந்து இந்த சாப்டருக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். சீடனுடைய கேள்விக்கு அவர் ஒவ்வொன்றாக பதில் சொல்லிக் கொண்டே வரும்போது இந்த ஜீவனானவன் 7 அவஸ்தைகளுக்குள் உள்ளாகின்றான் மாயையினால் அப்படின்றாரு. அப்ப அந்த 7 அவஸ்தைகள் என்ன அப்படின்னு வரும்பொழுதுதான் அஞ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோட்ச ஞானம், அப்ரோக்ஷ ஞானம், துக்க நிவர்த்தி, ஆனந்தம். அதை எப்படி சொல்றாரு? மூத்த அஞ்ஞானம், மூடல், முளைத்தல், காணாத ஞானம், சந்ததம் கண்ட ஞானம், தளல் கடல், குளிர்மை ஆதல் என்ற இந்த 7 சப்தங்கள் மூலியமாக 7 பதத்தின் மூலியமாக அந்த அர்த்தத்தை பார்த்திருக்கின்றோம். இதற்கான அர்த்தத்தை எல்லாம் மிக விரிவாக நாம சென்ற வகுப்பிலே பார்த்து விட்டோம். ஒரு வரியில நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் அர்த்தத்தை சொல்லி இன்றைய வகுப்பிற்குள் போலாம். ஏன்னா கடந்த ஒரு 20 நாட்களாக கிளாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாம் மறந்திருப்பீங்களோன்னு அப்படின்ற எனக்கு ஒரு எண்ணம், வேற ஒண்ணும் இல்லை. அஞ்ஞானம், மூத்த அஞ்ஞானம் அப்படின்னா என்னன்னா, பிரம்மம் நான் பிரம்மமாக இருக்கின்றேன், பிரம்மமே அகம், நான் அதுவாக இருக்கின்றேன் என்ற அந்த சத்தியத்தை மறைத்து இருப்பது எதுவோ அல்லது மறந்து இருப்பதுதான் அஞ்ஞானம். சத்தியத்தை சத்திய சொரூபமாக நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து இருந்தாலே அதற்கு பேர் அஞ்ஞானம். நான் மனிதனாக இருக்கின்றேன், ஜீவனாக இருக்கின்றேன், உடலாக இருக்கின்றேன், உயிராக இருக்கின்றேன், ஆணாக இருக்கின்றேன், பெண்ணாக இருக்கின்றேன், உலகத்தில் எதற்காக இருக்கின்றேன், எங்கு செல்கின்றேன், என்ன பண்ணுகிறேன், எப்படி நாம் நினைத்து கொண்டாலும் நான் பிரம்மமாக இருக்கின்றேன் என்ற அந்த சத்தியத்தை உணராமல் இருந்தால் நாம் அஞ்ஞான நிலையில் இருக்கின்றோம். உலகத்திலே இருக்கக்கூடிய 99% மக்களுக்கு மேலாக எப்படி இருக்கிறார்கள் என்றால், தன்னை பற்றி தான் யார் என்று தெரியாமல் இருப்பதினால் அவர்கள் அஞ்ஞானத்தில் தான் இருக்கிறார்கள். இப்ப இந்த அஞ்ஞானத்திலிருந்து அடுத்து உருவாகிறது என்னன்னு பார்த்தோம், மறைத்தல், அதாவது ஆவரணம். எதை ஆவரணம் அப்படிங்கிறோம்னா, இந்த பிரம்மமாக நான் இருக்கின்றேன், பிரம்மமாக நான் இல்லை என்பதும், பிரம்மம் இருந்தால் அது விளங்க வேண்டும் என்று விளங்கியிருக்க வேண்டும். கடவுள் இருக்காருன்னா அது கண்டிப்பா எனக்கு தெரியணும்ல. கடவுளே இல்லை என்பதும், கடவுள் இருந்தாருனால் அது எனக்கு தெரியலையே, என் கண்ணுக்கு தெரியலையேன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதுபோல சொரூபமான சைத்தன்யமான தூய உணர்வாகிய நான் தூய உணர்வாக இல்லையே. அப்படி தூய உணர்வாக இருந்தால் எனக்கு அது தெரியுமே. நான் பிரம்மமாக இருந்தால் அது எனக்கு விளங்க வேண்டும் அல்லவா, எனக்கு அது தெரிய வேண்டும் அல்லவா? அல்லது நான் பிரம்மமாக இல்லை என்று எது உங்களுக்கு மறைக்கிறதோ, உங்களுடைய அறிவை மறைக்கிறதோ, அதற்கு பேருதான் ஆவரணம் என்று பார்த்தோம். அதற்கு பின்பு
மறைத்ததினால், இவ்வாறு மறைத்ததினால் தன்னுடைய சொரூபத்தை மறைந்து தன்னை வேறாக நினைக்கும் பொழுது எது உற்பத்தி ஆகிறதோ, எது தோற்றமாகிறதோ அவை அனைத்திற்கும் விக்ஷேபம் என்று நாம் பார்த்தோம். இப்ப விக்ஷேபத்துக்கு இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாரு? நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் அப்படிங்கிறார். நான் ஒரு மனிதன், நான் ஒரு ஜீவன், நான் ஒரு ஆள், நான் ஒரு பெண் அப்படின்னு நம்மை பற்றி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வு தான் விக்ஷேபம். ஏனென்றால் நீங்கள் சத்தியமான அந்த பிரம்மமாக இல்லை என்று நீங்கள் நினைப்பதினால் உங்களை வேறொன்றாக உங்களை நீங்கள் கருதுவதுதான் விக்ஷேபம். அந்த வேறொன்றாக கருதுவதனால் உற்பத்தி ஆகின்ற அனைத்துமே விக்ஷேபத்தின் தொடர்ச்சி. நான் ஒரு ஜீவன் என்று நினைப்பதினால் அந்த ஜீவனுக்கு உண்டான தன்மைகளிலே நாம் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். நாம் அதற்கான அந்த தோற்றங்களை அனைத்தும் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இந்த மூன்றுமே ரெகுலரா எல்லாருமே இருக்கக்கூடிய நிலைதான். இப்ப ஞானம், ஆன்மீகம் அல்லது ஒரு குருவினிடம் சென்று தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது எது உண்மை எது சத்தியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு அவர்களால் பெறப்படுகின்ற அந்த அறிவு ஞானம், அந்த கேள்வி ஞானத்தை நாம் என்ன சொல்றோம்? பரோட்ச ஞானம் என்று சொல்லுகின்றோம். குறவன் வாக்கியத்தால் தன்னை கூறிக்கொள்ளல். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம நிறைய வகுப்புல தத்துவ போதம், இது பல வகுப்புல நம்ம என்ன சொல்றோம்? நீங்க பிரம்மமா இருக்கீங்க, நீங்க பிரம்மமா இருக்கீங்க, பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, நம்ம எல்லாம் அதுவாகத்தான் இருக்கிறோம், நம்ம உடம்பு இல்லை மனசு இல்லை, இப்படி நம்ம சொல்லி சொல்லி வர்றதுனால இந்த சுவாமி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு, பல சுவாமிகள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, சரி இதனால நம்ம கேட்டு வச்சுக்குவோம் அப்படின்னு நீங்க கேட்டு வச்சுக்கிறீங்க பாத்தீங்களா? அதற்கு பேர் பரோட்ச ஞானம். இந்த பரோட்ச ஞானமானது அறிவு ஞானம், கேள்வி ஞானம். தியரட்டிக்கலா நமக்கு இப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லி நமக்கு புரிந்து கொள்வது, நமக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஞானம் தான் பரோட்ச ஞானம். அதற்கடுத்து அப்ரோக்ஷ ஞானம் என்பது குறவன் வாக்கியத்தால் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய், தத்துவ விசாரம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று நமக்குள்ளே கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இதுதான் சிரவணம், மனன, நிதித்தியாசனுக்கு தமிழ் அர்த்தங்கள். அப்ப நம்ம இந்த கேட்ட விஷயங்களை ஆழ்ந்து சிந்தித்து மனனம் செய்து அதிலிருந்து ஒரு தெளிவு பெறுவது, சரியான தெளிவை பெறுவதுதான் அப்ரோக்ஷ ஞானம். ஒரு அனுபவபூர்வமாக இல்ல என்ன அறிவு பெற்றிருக்கிறோமோ அந்த அறிவானது முழுமை பெறுதல் அப்படின்னு சொல்வது அப்ரோக்ஷ ஞானம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம இங்க இருந்து இப்ப சென்னையில இருக்கிறோம். சென்னையில இருந்து நீங்க நேரா டேராடூன் போகலாம். டேராடூன்ல இருந்து நீங்க மேப் போட்டீங்கன்னா குப்தகாசி போகலாம். குப்தகாசில இருந்து நீங்க மேல போனீங்கன்னா கேதார்நாத் போகலாம் அப்படின்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே கேதார்நாத் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வழியும் சரி, கேதார்நாத் உங்களுக்கு எல்லாம் ரைட்டு, இது இங்க போனா, இது இங்க போனா, இது இங்க இப்படி போனா, இப்படி மேல போகணும், நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள என்ன ஆயிடுது? இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே அது ஒரு அனுபவ ரீதியான நமக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. இப்ப அதுவே மாத்தி இப்ப சொல்றோம்னு வச்சுங்களேன். இப்ப இங்க இருந்து நீங்க ஸ்ரீநகர் போறீங்க, ஸ்ரீநகர்ல இருந்து பால்டால்ன்ற ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க இருந்து குதிரையிலயோ நடந்தோ நீங்க பனிலிங்கம் இருக்கக்கூடிய அமர்நாத்துக்கு போறீங்க அப்படின்னு நான் அதே இதை சொன்னேன்னா, இப்ப இது உங்களுக்கு இப்படி இப்படி போலான்ற மேப் தான் இருக்கே தவிர அங்க மேல இருக்கக்கூடிய பனிலிங்கத்தை நான் பார்த்தேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாத ஒரு அறிவு இருக்குல்ல. அதாவது முந்தையதும் இதே மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான், அடுத்து சொல்றதும் அதே மாதிரியான வார்த்தைகள் தான். ஆனால் அது உங்களுக்கு புரிகின்றது, உணர்கின்றதோடைய தன்மையும் இப்போது சொல்லக்கூடிய விஷயத்துல இது ஏதோ ஒரு தெளிவில்லாத ஒரு கார்னர்ல ஒரு நமக்கு புரிதல் இல்லாத ஒரு இது இருக்குல்ல, ஒரு அனுபவம் இல்லாத ஒரு விளக்கமாக இருக்கிறது. அது போலதான் இப்ப நீங்கள் எல்லாம் பிரம்மமாக இருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் ஆத்மா, இதெல்லாம் சொல்வதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் புரிகிறது. ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் நமக்கு இன்னும் அது முழுமை பெறாமல் இருக்கிறது. அந்த முழுமை பெறாமல் இருந்தால் அதற்கு பேர் பரோட்ச ஞானம். இப்படிதான் இருக்குதுன்னு ஏத்துக்கிறது. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது போல மேல கேதார்நாத் இருக்குன்னு சொன்ன உடனே இந்த வழியில போனா அப்படி கேதார்நாத் ஏற்கனவே போயிருந்தவங்களுக்கு நமக்கு ஆமா கரெக்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி நமக்கு அது உணர்ந்து அந்த வார்த்தைகள் நமக்குள்ள ஏற்படும் பொழுது அதற்கு பேர் அப்ரோக்ஷ ஞானம். ரெண்டு இதுதான் வித்தியாசம். இது வெளியில ஒரு விஷயத்த நம்ம அனுபவிக்கிறோம். இப்ப வெளியில இருந்து இப்ப இந்த நீங்க அதுவாக இருக்கிறீர்கள் என்று வெளியே நாம எங்கேயும் அனுபவிக்கிறது இல்ல. நமக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்மளே மீண்டும் ரீகலெக்ட் பண்ணிக்கிறது அல்லது ரிமெம்பர் பண்றது, நம்மளுடைய சத்தியத்தை நாமே மீண்டும்
நினைவுக்கு கொண்டு வருவதுதான் இந்த அப்ரோக்ஷ ஞானம். உங்களுடைய உண்மையான சொரூபத்தை நீங்கள் உணர்வதற்கான நாம் செய்யக்கூடிய முயற்சியினால் வரக்கூடிய பலன் தான் அப்ரோக்ஷ ஞானம். எப்பொழுது நீங்கள் இந்த அப்ரோக்ஷ ஞானத்தை அடைகிறீர்களோ அப்பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய துக்கமானது நிவர்த்தி ஆகின்றது. துக்கத்திற்கு மூல காரணம் நம்மளுடைய அஞ்ஞானம், நம்மளுடைய அவித்யா. அஞ்ஞானம் அவித்யா என்றால் ஒன்றுதான். இந்த ஆவரணத்தினாலும் இந்த அவித்யினாலும் நம்ம என்ன ஆகுது, நாம் நம்மை வேறொன்றாக நினைக்கும் பொழுது, முடிவில்லாத தொடர்கதையாக இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது, எங்கு தொடங்கினோம், எங்கு செல்கின்றோம், எங்கு முடியும் என்று தெரியாத ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மனித உடல் எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் பயணம் செய்யும் பொழுது, சுகம் துக்கம் மாறி மாறி வரும் பொழுது ஒரு முழுமைத்தன்மை இல்லாத உணர்வு நமக்குள்ளே தொடர்ந்து நாம் அனுபவித்துக் கொண்டு இருப்பதுதான் துக்கத்தின் மூலம். அந்த துக்கமானது முழுமை இல்லாத ஒரு உணர்வு நமக்குள் என்னதான் நாம் வாழ்ந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் நமக்கு வேண்டியது கிடைத்தாலும் முழுமை பெறாத ஒரு உணர்வு வந்து நமக்குள் இந்த ஞானம் ஏற்படும் பொழுதுதான் அது முழுமை பெறுகிறது. அப்பொழுதுதான் இந்த துக்கமானது நம்மை விட்டு நிவர்த்தி ஆகின்றது. நம்மிடம் இருந்து இந்த துக்கம் நிவர்த்தி ஆகும் போது நமக்குள் ஏற்படுகின்ற ஒரு ஆனந்த உணர்வு, ஒரு சுக உணர்வு, தொலைந்து போன ஒன்று மீண்டும் நமக்கு கிடைத்து விட்டால் நமக்குள் எப்படி ஒரு அமைதியும் ஒரு விதமான ஒரு ரிலாக்ஸேஷனும் நமக்குள்ள இருக்கும்போது அப்பாடான் ஒரு அமைதியா இருப்பது போல, நாம் நம்மை இழந்ததை நாம் மீண்டும் நமக்கிடமே நம்ம உணர்வதுதான் இந்த இறுதியான நிலை. அதுதான் ஆனந்த நிலை, பரமானந்த நிலை என்பது அதுதான். அந்த நிலையிலே துக்கம் என்பதே கிடையாது, எப்பொழுதும் குறையாத ஒரு ஆனந்த உணர்விலே இருப்பது. இவை அனைத்தும் ஜீவனுக்கு நடக்கின்ற 7 நிலைகள். இது நாம் பார்த்திருக்கின்றோம், மிக தெளிவாக விரிவாக நாம் பார்த்திருக்கின்றோம். ஜீவனுக்கு ஏற்படுகின்ற நிலைதானே தவிர இது ஆத்மாவிற்கு ஏற்படுகின்ற நிலையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வச்சுக்கிட்டோம் என்றால், மாயையோட சைத்தன்யம் சேர்ந்தால்தான் அது ஈஸ்வரன். மாயையோட அதாவது இந்த அவித்யாவோட இந்த ஜீவன் சேர்ந்தால், அவித்யாவோட சைத்தன்யம் சேர்ந்தால் அதற்கு பேர் ஜீவன். அப்ப நம்ம இந்த மாயையினால சேர்ந்ததுக்கு அப்புறம் அனுபவிக்கிறது தான் இந்த 7 அவஸ்தைகள். அது நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையாலுமே பார்த்தோம் என்றால் நம் சொரூபத்தில் இந்த அவஸ்தைகள் எதுவுமே கிடையாது. இந்த 7 அவஸ்தைகளும் எதுவும் கிடையாதுங்க என்பதை புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டூடெண்ட்க்கு இது இன்னமும் புரியல, எனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அவர் என்ன ஒரு கதையை எடுத்து சொல்றாரு. அந்த 10 பேருடைய கதையை சொல்றாரு. 10 பேர் ஒரு ஆத்தை கடக்குறாங்க. அந்த ஆறு மிக அதிகமாக தண்ணி செல்கிறது. இந்த ஆறை கடந்து அந்த ஆண்டு வரும்பொழுது 9 பேர் அதிலே வருகிறார். 10 பேரும் வெளியே வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியே வந்தவுடன் ஒருத்தன் எல்லாரும் வந்து விட்டாரா என்று ஒருத்தர் பின் ஒருத்தராக எண்ணும் பொழுது 9 நபர்களை எண்ணி விட்டு தன்னை அவன் மறந்து விடுகின்றான். தன்னை எண்ணாமல் 1 2 3 4 5 6 9 எண்ணும் பொழுது 10ஆவதாக இருப்பவன் அங்கு மறக்கிறான் அல்லவா? அதுதான் அஞ்ஞானம், அதுதான் அவித்யை. அங்கே இருக்கிறது, அங்கே அவன் இருக்கின்றான், ஆனால் அவன் தன்னை விட்டு விட்டான். புரியுதா இல்லைங்களா? தன்னை விட்டதினால் இந்த அவன் 9 எண்ணி விட்டு 10ஆவது ஆள் இல்லையே, 10ஆவது ஆள் எங்க இருக்கிறான் என்று தெரியவில்லையே, எனக்கு இல்லையே என்று சொல்வதுதான் ஆவரணம் என்ற மூடல். அதற்கு பின்பு 10ஆவது ஆள் இல்லையே, தெரியவில்லையே என்று சொல்லும் பொழுது அவனுக்குள் ஏற்படுகின்ற துக்கமும், அதற்கப்புறம் அவன் தேடுகின்ற விஷயம், தொடர்ந்து எண்ணுகின்ற விஷயம், தொடர்ந்து சுத்தி சுத்தி பார்க்கிற விஷயம், இதெல்லாமே என்னது? விக்ஷேபத்தினுடைய காரியங்கள். இப்படி அவன் தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு நெறியாளர் வருகிறார் அப்படின்னு இங்க ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். யாரு? ஒரு குருநாதர், தெளிவடைந்தவர், ஒரு ஞான குருநாதர் வரும் பொழுது அவர் ஒரு புத்திசாலியான ஒரு ஆள் அங்க வரும் பொழுது இவர்கள் இவ்வாறு அழுது கொண்டிருப்பதையும் கஷ்டப்படுவதையும் பார்த்து என்ன பிரச்சனை என்று கேட்கும் பொழுது, எங்களிடம் வந்த 10ஆவது நபர் இந்த ஆற்றிலே அடித்து சென்று இறந்து விட்டார், எங்கு சென்றார் என்று தெரியவில்லை, காணவில்லை, அதனால் நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இவர் பார்க்கும் பொழுது இவருடைய எண்ணிக்கையின்படி 10 பேர் இருக்கிறார்களே, இவர்கள் 9 பேர் தானே நாங்கள் இருக்கிறோம், ஒருத்தர் காணவில்லையே என்று சொல்லும் பொழுது அந்த நெறியாளனான அந்த குருநாதனுக்கு தெரிகின்றது இவர்கள் அறியாமையில் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு முழுமையாக தன் என்ன நடக்கிறதோ இல்ல இவர்களுக்கு அறிவு முழுவதுமாக வேலை செய்யாததினால் தன்னை மறந்து இவர்கள் 9 பேர் இருக்கிறார்கள் என்று அந்த துக்கத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்றார். இப்ப இவர் என்ன சொல்றாரு? அந்த எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய 10ஆவது ஆளை பார்த்து, எப்பா 10 பேர் இருக்கிறாங்க,
யாருமே என்ன பண்ணல, அடிச்சுட்டு போகல, எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. நீ ஒழுங்கா என்னன்னா உனக்கு கண்டிப்பா தெரியும். என் கண்ணுக்கு 10 பேர் இருக்கிறாங்கப்பா அப்படிங்கும்போது அவரு இது வரைக்கும் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கைப்படி 9 பேர் தான். இப்ப இவர் ஒரு புத்திசாலியான ஆளாச்சே, கொஞ்சம் தெரிஞ்ச ஆளாச்சே, இவர் 10 பேர் சொல்றாருன்னா கண்டிப்பா 10 பேர் இருக்கத்தான் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு சிரத்த, அவர் சொல்லக்கூடிய வார்த்தையின் மேல் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட். அதனால 10 பேர் இருக்கக்கூடுமோ அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. நீங்க 10 பேர் இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? ஆமாப்பா 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்றீங்களா? இல்லையே, நான் எண்ணி பார்க்கும்போது 9 தானே வருது. இல்லப்பா 10 பேர் இருக்கிறாங்கப்பா, நீ உன்னை விட்டுட்டு எண்ணிட்டப்பா. இல்ல, நான் எல்லாமே நல்லா தான் எண்ணினேன். அப்ப திருப்பி அவர் 10 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இவனுக்குள் நான் 9 என்று நினைத்திருந்தது தவறாக இருக்கலாம், அவர் 10 என்று சொல்கிறார் என்றால் அது இருக்கக்கூடும் என்று நம்பும் பொழுது 10ஆக இருக்கலாம் என்று அவன் நம்பும் பொழுது அது பரோட்ச ஞானம். புரியுதா இல்லைங்களா? இப்ப அந்த குருநாதர் அவனையே என்ன வைக்கிறார். என்ன வைக்கும்போது அவர் என்ன ஆறாரு, 1 2 3 4 5 6 7 8 9 வந்த உடனே 9 தான் இருக்குன்னு நினைக்கும் போது அவனுடைய கையை எடுத்து அவன் மேலேயே வைக்கும் போது அவன் தன்னை 10ஆவதாக எண்ணுகிறான். புரியுதா இல்லைங்களா? அப்ப அவன் தன்னை மறந்து மற்ற அனைத்தும் தன்னால் பார்க்கப்பட்டவர்களை மட்டுமே எண்ணினானே தவிர தன்னை மறந்து விட்டான். இப்பொழுது அந்த குருநாதர் அவனை என்ன பண்றாரு, திருப்பி நீ 10ஆவதா நீ இருக்கிறன்னு ஒன்னு தலையே வச்சுக்கும் போது, ஆமா இல்ல, திருப்பி எண்ணி பார்க்கும்போது 9 10 9 10, அப்ப 10ஆவது ஆனவன் இருக்கின்றான், எங்கும் செல்லவில்லை, ஆற்றிலே அடித்து செல்லவில்லை என்று இவனுக்கு புரியும் பொழுது அவனுடைய துக்கமானது நிவர்த்தி ஆகிறது. அது வரைக்கும் கஷ்டப்பட்டு அழுது துக்கம் செய்து கொண்டு என்னுடைய குழுவில் இருந்த ஒருவன் காணாமல் சென்று விட்டான், அழிந்து விட்டான் என்ற துக்கமானது மறைகிறது. எப்பொழுது 10ஆவதாக நான் இருக்கின்றேன், தான் இருக்கின்றேன் என்று அறிவதுதான் அப்ரோக்ஷ ஞானம். அவர் சொன்னார் என்று ஏற்றுக்கொண்டது பரோட்ச ஞானம். தன்னை கண்டுபிடித்த பின்பு இதுவரை இருந்த துக்கம் போவது துக்க நிவர்த்தி. இப்ப ஆள் யாரும் தொலையில, எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். அந்த ஆறானது எங்களுடைய ஒரு நண்பரை அடித்து செல்லவில்லை என்று தெரிந்தவுடன் துக்கம் போய் இவனுக்குள்ள ஒரு அமைதியும் ஆனந்தமும் இவனுக்குள்ள ஒரு சுக உணர்வும் வருவதுதான் அந்த கடைசி நிலையானது. அப்ப இந்த கதையின் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு, நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். இதுல எவனும் தொலையவே இல்லை. தொலைஞ்சிருந்தாதான் இல்ல அடிச்சுட்டு போயிருந்தாதான் உண்மையாலுமே ஒரு விஷயம். ஆனா அந்த எண்ணக்கூடிய நபருக்கு இருக்கக்கூடிய அறிவிலே அஞ்ஞானத்தின் காரணத்தினால் தொலைந்ததாகவும், தன்னை மறந்ததனால் தொலைந்ததாகவும் அல்லது அழிந்ததாகவும் அல்லது அடித்து சென்றதாகவும் நினைத்து கொண்டு, இல்லாத ஒன்றுக்கு துக்கப்பட்டு கொண்டு, இருப்பதாக நினைத்து கொண்டு, பொய்யான ஒன்றுக்கு, நடக்காத ஒன்றுக்கு, கற்பனையான ஒன்றுக்கு துக்கமும் சுகமும் பட்டுக்கொண்டு பின்பு யாரோ ஒருத்தர் வருவதன் மூலியமாக, அவர்கள் கொடுக்கக்கூடிய தெளிவின் மூலியமாக தன்னுடைய கற்பனையான சுகத்தையும் துக்கத்தையும் விட்டு உண்மையான தன்னுடைய இயல்பான சொரூப சுகத்தை அவன் அடைவதுதான் என்னது, இறுதி நிலை, ஆனந்த நிலை அப்படின்னு குருநாதர் என்ன பண்றாரு, எடுத்து உரைக்கின்றார். இதை கேட்டவன் என்ன சொன்னான் சீடன், எப்படி 10ஆவது ஆன ஆள் தனக்குள்ள இந்த நிலையை உணர்ந்தானோ அதே போல் எனக்கும் அந்த அப்ரோக்ஷ ஞானமான அந்த தன்மை எனக்குள்ள விளங்க வேண்டும், அதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று குருநாதரை கேட்கும் பொழுது குருநாதர் அப்ப என்ன சொல்ற, நிஜ வடிவினையான் காண நீர்காட்டல் வேண்டும் என்றான். என்னுடைய நிஜமான வடிவை என்னவென்று நீங்கள் காட்ட வேண்டும் குருவேன்னு கேட்கும் பொழுது அப்ப குருநாதர் என்ன சொல்றாரு, சுசிபெறும் லட்சியார்த்தம் துவம்பதம் தற்பதம் தங்கட்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். இப்ப இந்த இடத்துலதான் இந்த தத்துவம் என்ற அந்த வார்த்தை, அந்த பதமானது பயன்படுத்தப்படுகிறது. தத்துவமசி என்பது சாமவேதத்துடைய மகா வாக்கியம். தத் என்ற பதத்திற்கு என்ன அர்த்தம், தொம் என்ற பதத்திற்கு என்ன அர்த்தம், அசி என்ற பதத்திற்கு என்ன அர்த்தம், இந்த தத்துவம் அசி எப்படி ஆகின்றது என்பதை பற்றி உனக்கு மிகவும் விளக்கமாக நான் சொல்லுகின்றேன் அப்படின்னு இங்க குருநாதர் ஆரம்பிக்கின்றார். இதற்கு மேல் இந்த தத்துவ விளக்கத்தோடைய விசாரங்கள் வரும், ஆழமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சோ அடுத்த பாடலை பார்க்கும் பொழுது 57 58வது பாடலாக இருக்கும். விண் ஒன்றை மகாவின் என்றும் மேகவின் என்றும் பாரில் மண் ஒன்றும் கடம் விண் என்று மருவிய ஜலமின் என்றும் என்னும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன்னும் கூடஸ்தன் ஜீவன்
நான்கு சைத்தன்யமாமே. விண்ணொன்றை மகாவின் என்றும் மேகவெண் என்றும் பாரில் மண்ணொன்று கடம் விண் என்று மருவிய ஜலமின் என்றும் என்னும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன் கூடஸ்தன் ஜீவன் நான்கு சைத்தன்யமாமே. அதாவது இது ஒரு அருமையான ஒரு பாடல். விண் என்றால் ஆகாசம், வெளி ஆகாசம் என்பதுதான் இது. அந்த விண்ணானது இங்கு நான்கு விதமாக நமக்கு லட்சணத்தின் மூலமாக இங்கு ஆச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. விண் ஒன்றை மகாவின் என்றும், மகாகாசம் ஆகாசம், விண் என்றால் ஆகாசம், மகாகாசம் என்றும் மேகாகாசம் என்றும், மேகவின் என்றால் மேகாகாசம், மகாவின் என்றால் மகாகாசம், கடம் விண் என்றால் கடாகாசம், ஜலம் விண் என்றால் கடத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தினுடைய ஆகாசம். இப்ப இங்க 4 டெர்ம் பயன்படுத்தப்படுகிறது. மகாகாசம் என்பது மேக ஆகாசம், கட ஆகாசம், கடத்தில் உள்ள ஜல ஆகாசம். இந்த 4 சப்தங்கள் 4 பதங்கள், இதற்கான அர்த்தங்கள் முதல் நம்ம தெளிவாய்க்கணும். கடம் என்றால் என்ன? ஒரு மண்ணினால் ஆன ஒரு பாத்திரம், ஒரு கடம். அது ஒரு கடம் என்றால் பானை போல் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த கடத்தில் இருக்கக்கூடியது ஒரு ஆகாசம். ஒரு பானை எடுத்துட்டோம்னா பானைக்குள்ள ஆகாசம் இருக்குமா இருக்காதா? அதற்குள்ள எம்டி ஸ்பேஸ், அது காத்து இருந்தாலும் காத்து இல்லைனாலும் அந்த காத்து இருக்கிறதுக்கே எது இடம் கொடுக்குது? அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடியதுதான் ஆகாசம். அந்த ஆகாசம் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே நாம் நீரை ஊற்றும் பொழுது, அதுல ஜலத்தை ஊற்றும் போது, அந்த ஜலத்திலே இந்த ஆகாசமானது பிரதிபலிக்குமா பிரதிபலிக்காதா? பிரதிபலிக்கும். அததான் இங்க கடவின் என்று மருவிய ஜலவின் அப்படின்னா என்னது? கடத்தில் இருந்த ஆகாசம், அதுல ஜலம் விட்ட பின்பு ஜலத்துல மூலியமா இந்த ஆகாசம் பிரதிபலிக்குது. அதே போல மகாகாசம் என்பது நம்மால் பார்க்கப்படுகின்ற இந்த பெரிய ஆகாசம். அந்த ஆகாசத்துல நிறைய மேக கூட்டங்கள் இருக்கின்றன. இந்த மேக கூட்டங்களுக்கும் நடுவிலே இருக்கக்கூடியதும் ஒரு ஆகாசம். அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரே ஆகாசம் தான். இப்ப நீங்க பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசமும் வெளியில இருக்க ஆகாசமும் வேறையா ஒண்ணா? இப்ப நம்ம பக்கத்துல ஒரு டம்ளர் இருக்கு, டம்ளர் எடுத்து வச்சு அதுல இருக்கக்கூடிய ஸ்பேஸும் வெளியில இருக்க ஸ்பேஸும் ஒன்னா வேறையான்னு கேட்டா ஒண்ணுதானே. எல்லா பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸும் வெளியில இருக்க ஸ்பேஸும் வேற வேற ஆகுமா? ஆகவே ஆகாது இல்ல. அதே போல இந்த எல்லா ஸ்பேஸும் மேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸும், இங்க உதாரணமா அதை சொல்றாரு. மேகம் இருக்குன்னா மேகத்துக்குள்ளயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. வெளியில இருக்க ஸ்பேஸும் மேகத்துல இருக்க ஸ்பேஸும், கடம் இருக்குன்னா கடத்துல இருக்க ஸ்பேஸும், கடத்துல நீர் ஊற்றும் பொழுது அந்த நீரிலே நீரிலே பிரதிபலிக்கக்கூடிய ஆகாசம் எல்லாமே ஒரே ஆகாசம், தனித்தனி ஆகாசம் அல்ல. இன்னொரு ஆச்சாரியர் பஞ்சதசியில சொல்லும் போது இந்த உதாரணத்துக்கு, மேகத்துக்குள்ளேயும் ஜலம் இருக்கிறது அனுமானத்தின் அடிப்படையில். ஏன்னா மேகத்துல இருந்து தானே நம்ம மழை பெய்யுது. அப்ப மேகத்துக்குள்ள ஒரு ஜலம் இருக்குல்ல, அப்ப அந்த ஜலம் இருக்குதுன்னா அந்த ஜலத்துல ஒரு ஆகாசம் பிரதிபலிக்கணும் அல்லவா? அப்படிங்கிற ஒரு கூற்றும் என்ன பண்ணப்படுகிறது பஞ்சதசிங்கிறதுல வித்யாரண்யர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதேதான் பஞ்சதசியோட தமிழ் தான் இது. பட் இப்ப நம்ம அதை கொஞ்சம் நம்ம அறிவுக்கு அதை எடுத்துக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இங்க 4 பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. மகா ஆகாசம், மேக ஆகாசம், கட ஆகாசம், கடத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தில் பிரதிபிம்பிக்கக்கூடிய ஆகாசம். இதுல வெவ்வேறு விதத்துல வெவ்வேறு மாதிரி இதுல ஆகாசம் வெளிப்பட்டது போல தோன்றினாலும் இருப்பது ஒரு ஆகாசமா அல்லது வெவ்வேறு ஆகாசமா? இருப்பது ஒரே ஆகாசம் என்றால் அதுதான் என்ன சொல்றாருன்னா, ஜலவின் என்றும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம். நம்ம பாத்திரத்துல இருக்க ஆகாசம் தனியான அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருப்பது போல நமக்கு தோன்றினாலும், அதுல இருக்கக்கூடிய தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த நீர்ல இருக்கக்கூடிய ஆகாசம் பிரதிபலிப்பது அது ஒரு தனியாக இருப்பது போல் ஒரு தோற்றம் இருந்தாலும், இவை எல்லாம் ஒன்றின் வெளிப்பாடே. ஒன்றுதான் அனைத்தும், தனித்தனியான ஆகாசங்கள் அல்ல. மேகத்தில் இருக்கக்கூடிய ஆகாசம் ஒரு தனி, அந்த மேகத்துக்கு இடம் கொடுக்கிற அந்த ஆகாசம் தனி. நம்மால என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது.
மண் பாண்டமான இந்த கடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் தனி, வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம் தனின்னு நம்மளால பிரிக்க முடியாது. ஒரே ஆகாசம் தான் அனைத்திற்கும் ஊடுருவி எங்கும் வியாபித்து இருக்கின்றது. இது எதற்கு இங்க உவமையா சொல்கிறார் என்றால், கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன்னும் கூடஸ்தன் ஜீவன் நான்கும் சைத்தன்யமாமே. அப்படின்னா இந்த கடமானது, இந்த பாத்திரம் மண் பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசமானது கூடஸ்தன் அப்படின்னு சொல்றாரு. கூடஸ்தன்னா என்னது? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். கூடஸ்தன்னா என்னது? பியூர் கான்சியஸ் தான் நம்ம கூடஸ்தன்னு சொல்றோம். சைத்தன்யத்தை தான், ஆத்மாவை தான், கான்சியஸை தான் நம்ம என்ன சொல்றோம்? கூடஸ்தன் சொல்றோம். அனைத்திற்கும் இடம் கொடுப்பது. கூடத்திலே ஒரு இந்த இரும்பு இருக்கும், அந்த இரும்பு மேல வச்சு எல்லா விஷயங்கள் அடித்தாலும் வளைத்தாலும் அதற்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பானது மாறுவதில்லை. அதுபோல எல்லாத்திற்கும் ஆதாரமாக இருப்பது எது? அது கூடஸ்தன். அதன் மேலதான் இந்த ஜீவன் என்ற எல்லா விதமான விளையாட்டும் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இந்த கடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் கூடஸ்தனாக நாம் ஒப்பிட்டு கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே நீர் ஊற்றிய பின்பு நீரிலே பிரதிபலிக்கின்ற ஆகாசத்தை ஜீவனாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலே இருக்கக்கூடிய இந்த மொத்தத்திற்கும் இருக்கக்கூடிய ஆகாசமான மகா ஆகாசத்தை பிரம்மமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேகத்தில் இருக்கக்கூடிய ஆகாசத்தை ஈஸ்வரனாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இன்னும் ஆழமா போகணும்னா, மேகத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஜலம் இருக்கிறதுனால மேகம் மாயையாகவும் அதுல இருக்கக்கூடிய ஜலத்துல பிரதிபலிப்பது ஈஸ்வரனாகவும் அப்படி ஒரு டெக்னிக்கலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா அது ரெண்டையுமே சேர்த்தியே வச்சுக்கோங்க இப்போதைக்கு. மகாகாசம் என்பது பிரம்மம், மேகத்தில் இருக்கக்கூடிய ஆகாசம் என்பது ஈஸ்வரன், கடத்தில் இருக்கக்கூடிய ஆகாசன் கூடஸ்தன், கடத்திலே இருக்கக்கூடிய ஜலத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஆகாசனானவன் ஜீவன். இவ்வாறு வெவ்வேறு வார்த்தைகளிலே வெவ்வேறு மாதிரி நாம புரிதலிலே நமக்கு நாம ரூபங்களிலே வேறுபாட்டோடு தோன்றினாலும் இருப்பது ஒரே ஆகாசமா இல்லையா? அப்படிதான் இங்க கேட்கிறாரு இப்ப ஆச்சாரியார். சோ நன்னும் கூடஸ்தன் நான்கும் சைத்தன்யமாமே. இவ்வாறாக நான்கு பிரிவாக நம்மால் புரிந்து கொள்ளப்பட்டு சொல்லப்பட்டு ஒரு தோற்றத்துக்கு இருந்தாலுமே அனைத்தும் ஒரே ஆகாசம்தான், ஒரே சைத்தன்யம் தான். சைத்தன்யம் என்றால் தூய உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ். உணர்வு, மெய் உணர்வு என்பதுதான் நம்ம என்ன சொல்றோம்? சைத்தன்யம், கூடஸ்தன், ஆத்மா, இதெல்லாம் ஒரே சப்தத்துக்கான அர்த்தங்கள் தான். இப்ப நம்ம உடம்புலயும் நம்ம ஸ்டொமக் இருக்கு, ஸ்டொமக்லயும் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? நம்ம ஹார்ட் இருக்கு, ஹார்ட்லயும் நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. நம்ம உடம்புல பிரெயின் இருக்கு, பிரெயினுக்குள்ளேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இந்த உடம்புக்குள்ளேயே நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு, நிறைய ஆர்கனுக்குள்ளேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸுக்கும் வெளியில இருக்க ஸ்பேஸுக்கும் வித்தியாசம் கிடையாது. இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, இந்த ரூம் இருக்கு, ரூமுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு, இந்த ரூமுக்கு வெளியவும் ஸ்பேஸ் இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப அந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் வேற வேறையா? தன்மையில் ஒன்றுதான். நம்ம பார்ப்பதற்கு இந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு கடத்துனா ஒரு பாத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம் அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர, ஆகாசம் என்பது எல்லாமே என்னது? ஒன்றுதான். நம் சரீரத்துக்குள்ள இருந்தாலும் அதுவும் என்னது? ஒன்றுதான். ஹிருதயத்துக்குள்ள இருந்தாலும் ஹிருதய ஆகாசம் என்று சொல்வதும் அதையத்தான். அப்ப ஆகாசம் என்பது ஒன்றே ஒன்று, அது எங்கும் வியாபித்திருக்கிறது. அதை பல பதங்களிலே நாம் சொல்லுகின்றோம். அதை தான் இங்க இவ்வாறாக கூடஸ்தனாகவும் ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் பிரம்மமாகவும் சொல்லப்படுகின்ற அனைத்தும் ஒரே ஆகாசம், ஒரே சைத்தன்யம் என்று 4 சைத்தன்யமாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அனைத்தும் ஒன்றே அப்படிங்கிறார். இப்ப இந்த இடத்துல நாம புரிஞ்சு கொள்ளும் போது, இப்ப பகவான் எங்கும் எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு தத்துவத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுது, இப்ப இங்க ஜீவன் ஒரு வார்த்தையும் அவர் சொல்றாரு, அதுவும் சைத்தன்யம் சொல்லும் போது ஜீவனுக்கு என்னெல்லாம் இருக்குது? புத்தி, மனசு, இந்திரியங்கள், எல்லா விதமான இதுவும் இருக்குல்ல, உபாதிகளும் இருக்குதுல்ல. இப்ப அதையும் சைத்தன்யமா, இந்த சர்வமும் இறைவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுல நல்லது கெட்டது வந்தது வேகாதது எல்லாமே இருக்குதே, இது அனைத்தும் இறைவனோட அம்சமா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பார்வையிலிருந்து பார்க்கும்போது அனைத்தும் அடங்குவது எதற்குள்ள? இறைவனுக்குள்ளதான், ஈஸ்வரனுக்குள்ளதான். அதனால எல்லாமே அதுதான். அது எதுக்குள்ள அடங்குதுன்னு பார்த்தா
மேகத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் ஈஸ்வரன் பார்த்தா அந்த ஆகாசமும் மகா ஆகாசம் ஒன்னாதானே இருக்கு. அப்ப எல்லாமே ஒரே ஆகாசம் தான், இருப்பது ஒன்றுதான், இருப்பது அது இறைவன் ஒன்றுதான் எடுத்துக்கொண்டாலும் சரி, இருப்பது அந்த பிரம்மம் ஒன்றுதான் எடுத்துக்கொண்டாலும் சரி. என்ன இப்ப இறைவன் கடவுள்னு போகும்போது நம்ம இந்த உபாதிகளையும் சேர்த்து கொண்டு அவர்களுடைய தன்மைகளும் சேர்த்து கொண்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். இங்க அதை சொல்லல, தூய உணர்வாக எங்கும் நிறைந்திருப்பதுதான் ஒன்று, அது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, அதுதான் எல்லாவற்றிலும் எங்கும் எல்லாவற்றுக்குள்ளும் நிறைந்திருக்கின்றது. அது இல்லாத இடமே கிடையாது. அதனாலதான் நம்ம அவர் அந்தர்யாமியாக எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றால் அந்த தூய உணர்வைத்தான் சொல்லுகின்றோம். நான் ரொம்ப பாவப்பட்டவங்க, என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சுங்க, கடவுள் அவரும் நானும் எப்படிங்க ஒன்னாக முடியும், அவரு இறைவன், நான் ஒரு சாதாரண ஜீவன், எப்படி ஒன்னாக முடியும்னா, அப்ப அவர் உன் கூட இல்லை, உனக்குள்ள இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? அவர் எல்லாத்துக்குள்ளயும் எல்லா வஸ்துக்குள்ளயும் வஸ்துகளுக்கு அப்பாற்பட்டும் இருக்கிறாரா இல்லையா? அவர் இல்லாத இடம் இல்லையே இல்லையே. அப்ப இல்லாத இடம் இல்லையே அப்படின்னா அவ எதை மீன் பண்றோம்? அவர் என்ன எல்லா இடத்துலயும் குளோனிங் பண்ணி அப்படியே கோடிக்கணக்கில் எல்லா இடத்துலயும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறார்? அப்படி கிடையாது. உணர்வாக அவர் ஒன்றே ஒருவர் தான் இருக்கிறார், அவர் தான் நானாகவும் அனைத்துமாக நிறைந்திருக்கின்றது. உணர்வில் ஒன்று என்பதற்குத்தான் இது அர்த்தம். சோ இங்க மகாகாசமும் மேகாகாசமும் கடாகாசமும் மருவிய கடத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தில் பிரதிபலிக்கின்ற அந்த ஆகாசமும் அனைத்தும் ஒரே சைத்தன்யம் தான். 4 சைத்தன்யமாமே என்னன்னது, 4 சைத்தன்யத்து போல தெரிந்தாலும் இருப்பது அனைத்தும் சைத்தன்யமே அப்படிங்கறதுதான் இதோடைய இது. நம்ம தான் என்ன பண்ணிருக்கிறோம்னா 4ம் கற்பனை, 4ம் தனித்தனியா நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கறத இதுல சொல்ல வர்றாரு. அதற்கான அர்த்தத்தை படிச்சிடுறேன். ஒரே ஆகாயமானது மகா ஆகாசம் எனவும் மேக ஜல பிரதிபிம்ப ஆகாசம் எனவும் ஒரு குடத்தில் தோன்றும் ஆகாசமும் கடாகாசம் எனவும் அந்த குடத்து நீரில் தோன்றும் ஆகாசம் கடஜல பிரதிபிம்ப ஆகாசம் எனவும் கற்பனையாய் 4ஆக எண்ணப்படுகிறது. நாம இந்த மாதிரி கற்பனையா 4ஆக நமக்கு புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறாரு. அதுபோல பரிபூர்ணமான பிரம்மமும் ஒன்றாயிருக்கும் பிரம்மமும் ஈஸ்வரன் கூடஸ்தன் ஜீவன் என்று கற்பிதமான 4 சைத்தன்யமாக தோன்றுகிறது. நாம இதெல்லாம் தனித்தனியா பார்ப்பது போல இவர்கள் எல்லாம் இந்த பிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன், கூடஸ்தன்லாம் தனித்தனியா பார்க்கிறோம், அது நம் பார்வையில் இருக்கிறது, ஆனால் ஒன்றுதான் அப்படிங்கறது சொல்றார். நல்லது, அதற்கு அடுத்த பாடலை போவோம். பூச்சிய ஈசன் ஜீவன் புகழ்பதம் 2 நிற்கும் வாச்சியம் லட்சியாந்தம் மலமிலா பிரம்மமான்மா காட்சிய பாலில் நெய்போல் கலந்து ஒன்றாம் கடைந்து எடுக்கும் ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே. பூச்சிய ஈசன் ஜீவன் புகழ்பதம் 2 நிற்கும் வாச்சியம் லட்சியாந்தம் மலமிலா பிரம்மமான்மா காட்சிய பாலில் நெய்போல் கலந்து ஒன்றாம் கடைந்து எடுக்கும் ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து பிரிந்து கொள்ளே. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடல். இது பூச்சிய ஈசன் அப்படின்னா பூஜிக்கப்படுகின்ற, வழிபடப்படுகின்ற ஈசன். ஜீவன் புகழ்பதம் 2 நிற்கும் வாச்சியம் அப்படின்னா இது எப்படி படிக்கணும்னா, புகழ்பதம் 2 நிற்கும் வாச்சியம். புகழ்பதம்னா வேதாந்தம் சொல்லக்கூடிய இல்ல வேதங்கள் சொல்லக்கூடிய ஜீவன் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய 2 பதங்கள். இந்த பதங்கள்லாம் எது? தத்துவம். தத் என்றால் அது, துவம் என்றால் நீ. இந்த 2 பதத்திற்கும் வாக்கியார்த்தம் என்னவென்றால், பூச்சிய ஈசன், பூஜிக்கப்படுகிறவர் ஈசன், பூஜிப்பவன் ஜீவன். தத் என்றால் ஈஸ்வரனையும் துவம் என்றால் ஜீவனையும் வாக்கிய அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. வாக்கியார்த்தத்துக்கும் லட்சியார்த்தத்திற்கும் விளக்கம் கொடுத்து வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் தத்துவம் என்ற அந்த பதத்திற்கான விளக்கத்தையும் லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் தத்துவம் என்ற அந்த பதத்திற்கான விளக்கத்தையும் இந்த பாடலிலே கொடுக்க போகின்றார். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். நம்ம தத்துவ பதத்திலையும் பார்த்திருப்போம் நாம தத்துவம் என்ற இந்த சப்தத்திற்கான விளக்கங்கள். இங்க பூஜ்ய ஈசன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈஸ்வரன்.
ஈஸ்வரன் ஆனவர் யாரு? உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளல் என்ற அனைத்து பஞ்சக்கிரியைகளும் செய்யக்கூடியவர். சர்வவியாபி, சர்வஞத்வன். அவனால் ஆக்கவும் முடியும். அவனால் செய்யப்படாத ஒன்று கிடையவே கிடையாது. அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் மாற்றக்கூடியவர், அனைத்தையும் உருவாக்கக்கூடியவர். என்னென்னலாம் சக்திகள் இருக்கோ, என்னென்னலாம் செய்ய முடியுமோ அனைத்தும் உள்ளடங்கியவர் யாரோ இறைவனை, கடவுளை நாம் ஈஸ்வரன் என்ற ஒரு பதத்திலே நாம் அழைக்கின்றோம். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் தத் என்ற அந்த பதத்திற்கான பொருள். அவருக்கு ஒரு வரைமுறை கிடையாது, ஒரு லிமிட்டட் கிடையாது. ஒரு வரையறுக்குள்ள அவரை அடைக்க முடியாது. இவர் இப்படிப்பட்டவர் மட்டும்தான். அவருடைய தன்மைகளை, அனந்த கல்யாண குணங்களை நாம் சொல்ல முடியுமே தவிர நிறைய இருக்கும். ஆனா அவரை ஒரு ஜீவனுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் போல அவரோட தன்மைகள்ல நம்ம என்ன பண்ண முடியாது, அடைக்க முடியாது. அவர் எந்த ஒரு வரையறைக்கும் வர முடியாத, வரையறைக்கு அப்பாற்பட்டு இருக்கவர். புரியுதா இல்லைங்களா? ஒரு லிமிட்னஸ் கிடையாது அவருக்கு. அவர் அன்லிமிட்னஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வேற ஒண்ணும் இல்லை. ஈஸ்வரன் அந்த இறைவனுக்கு உண்டான எல்லா குணாதிசயங்களும் கொண்டவரதான் இங்க பூஜிக்கப்படுகின்ற. யாரால் பூஜிக்கப்படுகின்ற? நம்மால். நம்மனா யாரு? ஜீவர்கள். நம்மளாம் ஜீவர்கள் தானே. நம்மால் நாம் வணங்கப்படுகின்ற இறைவனாகிய, அது எந்த இறைவன் நீங்க வச்சுக்கலாம். எல்லா இறைவனுமே என்னது? எல்லா விதமான சக்திகளை கொண்டவர்கள் தான். அப்ப இரண்டிற்கும் வாச்சியார்த்தம், ஒரு வாக்கியத்திற்கான அர்த்தமாக இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். எந்த ஒரு பதம் எடுத்தாலும் அதுல வாக்கியார்த்தமும் லட்சியார்த்தமும் வேறுபடும். வாச்சியார்த்தம் என்றால் ஒரு இலக்கண சொல். இந்த பதத்திற்கு இது பெயர், இந்த பதத்திற்கு இது அர்த்தம் என்று சொல்லுவது. லட்சியார்த்தம் என்றால் அந்த பதத்திற்கு எந்த இடத்தில் பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்றார் போல் அதனுடைய அர்த்தமானது இன்னமும் ஆழமாக வேற ஒன்றை குறிக்கின்றது. அப்ப வேற ஏதோ ஒன்று குறிக்கின்றது அப்படின்னா அந்த குறிப்பு பொருள்தான் லட்சியார்த்தம். நம்ம ஏற்கனவே சொல்வது போல, உதாரணத்தின்படி இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதை நம்ம இந்தியான்னு சொல்லுகிறோம்? நம்ம சின்ன குழந்தைகள் ஹிஸ்டரியில படிக்கும் போது 3 பக்கங்களும் நீரினால் சூழப்பட்டு ஒரு பக்கம் நிலத்தால் சூழப்பட்டு இருக்குது. இந்த மாதிரி இந்த பவுண்டரிக்குள்ள இருக்கிறத ஒரு தேசத்தை, ஒரு லேண்டோட லிமிட்டேஷனை நம்ம இந்தியா, நம்மளுடைய நாட்டிற்கு இந்தியான்னு நாம் அழைக்கின்றோம். இது இந்தியா என்ற ஒரு வார்த்தைக்கு, ஒரு பதத்திற்கான அர்த்தம். இப்ப இதே பதத்தை நம்ம எல்லா இடத்திலும் பயன்படுத்தும் பொழுது, இப்ப இந்தியா ஆஸ்திரேலியா அல்லது இந்தியா அமெரிக்கா விளையாடுகிறது அப்படின்னா, இந்தியா என்பது ஒரு நாடு, ஒரு இடம், ஒரு தேச அமைப்பு. அமெரிக்காவும் விளையாடுகிறது அல்லது ஆஸ்திரேலியா விளையாடுகிறது அப்படின்னா 2 நாடும் விளையாடி கொள்ள முடியாது. ஏன்னா அது ஒரு தனி தீபகற்பம், அது ஒரு தனி நாடு, இது ஒரு தனி நாடு. அந்த சொல்லுக்கான அர்த்தமானது அந்த இடத்திலே முறையாக அமையவில்லை, முறையாக ஃபிட் ஆகல. இந்தியாவும் ஆஸ்திரேலியா எப்படி விளையாட முடியும்? இது ஒரு கண்ட்ரி, அது ஒரு கண்ட்ரி ஆச்சு. இதோட மீனிங்கும் அதோட மீனிங்கும் நீங்க சொல்றது எதுவுமே புரியலையே. அப்ப நேரடியாக வாக்கியத்தினுடைய அர்த்தமானது இங்கு அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப இந்தியாவும் ஆஸ்திரேலியா விளையாட முடியாது. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு நபர்களோ, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில விளையாட்டு நபர்களோ அவர்கள் விளையாண்டு கொள்கிறார்கள் என்பதை இது குறிக்கின்றது. இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடுகிறது அப்படின்னா கிரிக்கெட்டா இருக்கலாம், ஃபுட்பாலா இருக்கலாம், ஏதோ ஒரு கேமா இருக்கட்டும். அப்ப ஏதோ அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வேறொரு அந்த கண்ட்ரில இருக்க விளையாட்டு வீரர்கள் விளையாட போகிறார்கள் என்பதை தான் அது குறிக்கிறது. நான் இல்ல இந்தியாவும் அமெரிக்காவும் விளையாடுது, இந்தியாவும் ஆஸ்திரேலியா விளையாடுதுன்னா அது நீங்க பிராக்டிக்கலா அப்படியே அந்த வாக்கியத்துக்கான அர்த்தத்தை எடுத்தீங்கன்னா இட்ஸ் ராங் மீனிங் ஆகுது இல்ல, அதற்கான அர்த்தமே அது தப்பா போயிடுது இல்ல. அதே போலதான் இங்க சொல்றாரு, தத்துவம் அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கான அர்த்தமானது இலக்கணத்தின்படி அல்லது அதற்கான நேரடியான அர்த்தமானது தத் என்றால் ஈஸ்வரனை குறிக்கின்றது, தொம் என்றால் ஜீவனை குறிக்கின்றது. ஜீவனோ மந்த புத்தி உடையவன், இறைவனோ சர்வத்தை அறிந்தவர். நமக்கு என்ன இருக்கு? பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு. ஜீவனாகிய நமக்கு மனம் இருக்கு, புத்தி இருக்கு,
அறியாமை இருக்கு, நமக்கு என்ன நடக்குதுன்னு அடுத்து தெரியாது, என்ன போறோம்னு தெரியாது, ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய மொத்தமும் என்னது, மிகவும் குறுகிய வலைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஜீவர்கள். இப்ப தத்துவமசி மகா வாக்கியம் என்ன சொல்லுது? நீ அதுவாக இருக்கிறாய். எதுவாக இருக்கிறாய்? தத்துவம் அசி, அசினா இருக்கிறாய், தத்துவமாக இருக்கிறாய். நீ துவம் தத்தாக, நீ அதுவாக இருக்கிறாய். அப்படி என்றால் ஜீவனானவன் ஈஸ்வரனாக இருக்கிறார் அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம் வருது. ஜீவனானவன் ஈஸ்வரனாக ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் அப்படின்னா அது ரெண்டும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்படி பொருந்தும்? நமக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல, நமக்கு என்ன நம்ம வாழ்க்கையில வருது போகுதுன்னு தெரியல. நம்ம எப்படி கடவுளோட நம்மளோட ஒப்பிட முடியும்? ஒப்பிடவே முடியாது. நமக்கு ஒன்னும் தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியுது. அப்ப இறைவனும் நானும் ஒன்று என்பது என்ற அர்த்தம் இங்கே அடிபட்டு போகிறதா அல்லவா? இது ஒரு முட்டாள்தனமான வாதமாக இருக்கிறதா அல்லவா? ஆனா இங்க சொல்லப்படுகிறது அப்படின்னா எதை ஒன்று என்று சொல்கிறார்கள்? நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உபாதியோட சேர்ந்த ஜீவனும் உபாதியோடு இருக்கின்ற ஈஸ்வரனும் ஒன்று ஆக முடியாது. அவித்யா உபாதிசன் என்னன்னு சொல்றோம்? ஜீவ இத்துச்சதே தத்துவத்துல படிச்சிருப்போம். மாயா உபாதிசன் என்ன சொல்லுவோம்? ஈஸ்வரன் சொல்லுவோம். உபாதி என்றால் என்னங்கிற திருப்பி நாம இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. எந்த ஒரு வஸ்துவோ எந்த ஒரு பொருளோ தன்னுடைய தன்மையை தனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவின் மீது தன்னுடைய தன்மையை அதிலே ஏற்றி அதனுடைய தன்மையை மறைத்து வெளிப்படுத்துகின்றதோ அதற்கு பேர் உபாதி. அதாவது ஒரு ஸ்படிகம் இருக்கிறது, ஸ்படிகத்து பக்கத்துல நீங்க செம்பருத்தி வைக்கிறீங்க, செம்பருத்தியோடைய கலர் சிவப்பு கலர், ஸ்படிகம் வெண்மையாக இருக்கிறது. ஸ்படிகம் என்ன பண்ணுது? செம்பருத்தியோடைய அந்த கலரை உள்வாங்கி கொண்டு தன்னை சிவப்பாக காட்டுகிறது. ஆனா உண்மையில அது சிவப்பாக மாறுறதில்லை, அது ஸ்படிகமாவே இருக்குது. ஆனா செம்பருத்தி பக்கத்துல வச்ச காரணத்தினாலே இதனுடைய தன்மை அதனுள் ஏறியது போல நமக்கு ஒரு தோற்றம் அளிக்கின்றது. அது உண்மை அல்ல. அப்ப இந்த ஸ்படிகத்துக்கு செம்பருத்தி உபாதி. அதுபோல சைத்தன்யமான நமக்கு நம்மளுடைய உபாதியாக இருக்கக்கூடிய விஷயமானது நம்மோடு சேர்ந்து அதனோடு கலந்து தெரிகின்றது. அப்ப உபாதினா என்னென்ன? சரீரங்கள், ஸ்தூல சூட்சம காரண சரீரங்கள், இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பிராணன்கள், மனம், புத்தி, அந்த கரணம், இவை எல்லாமே என்னது? உபாதி. ஸ்தூல சூட்சம பிரபஞ்சங்கள் அனைத்தும் உபாதி. இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கிறோம், நாம ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் நீங்க இந்த இடத்துல. அப்ப உபாதியோடு சேர்ந்து நாம் பார்த்தோம் என்றால் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். திருப்பி திருப்பி நம்ம ஆளுங்க டவுட் படுறதும் திருப்பி நம்ம ஆளுங்களுக்கு கன்ஃபியூஷன் வர்றதும் இதுதான். நீங்க உடலோடு மனதோடு புத்தியோடு உங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டு நீங்கள் இறைவனோடு ஒப்பிட்டீர்கள் என்றால் இறைவனும் நீங்கள் ஒன்று கிடையாது, ஒன்றாக முடியாது. நான் ஒன்றாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னீர்கள் என்றால் நம்மை விட முட்டாள் யாரும் இருக்க முடியாது. அப்ப நான் என்ற உணர்வு நமக்குள் இருக்கிறது அல்லவா? இந்த நான் என்ற உணர்வானது உடலாக நீங்கள் உங்களை எண்ணிக்கொண்டு, மனதாக உங்களை எண்ணிக்கொண்டோ, அல்லது புத்தியாக உங்களை நீங்கள் எண்ணிக்கொண்டோ, அல்லது உங்களை சைத்தன்யமாக எண்ணாமல் வேற எதுவாக உங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டோ நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது பொய்யானது, அது தவறான ஒரு வாக்கியம். அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு இருக்கிற அறிவோ சிற்றறிவு, பகவானுக்கோ பேரறிவு இருக்கிறது. நமக்கு இருக்கிறதோ இந்த ஒரு சரீரம், அவர் அனைத்து சரீரத்துக்கும் சரீரமாக இருக்கிறார். அப்ப உபாதியிலிருந்து பார்த்தோம் என்றால் நாமும் ஈஸ்வரனும் ஒன்றாக முடியாது, நம்மளும் கடவுளும் ஒண்ணு கிடையாது. அழகா ஒரு ஆச்சாரியர் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாரு, ராமர் அனுமார்ட்ட கேட்டாராம், உனக்கு எனக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கும்போது அனுமார் சொன்னாராம்,
தேகத்திலிருந்து பார்க்கும்போது உனக்கு நான் அடிமை, தாசன். உயிரிலிருந்து பார்க்கும் பொழுது நான் ஜீவன். உணர்வாக பார்க்கும் பொழுது நீயும் நானும் ஒன்று. ராமர் கேட்டதுக்கு அனுமார் பதில் சொன்னதாக ஒரு ஆச்சாரியர் ஒரு இடத்துல விளக்கம் கொடுத்திருக்கார். எந்த இடத்துல வருதுன்னு தெரியல, அந்த ஸ்லோகங்கள் கிடைச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கு. அனுமாரே, நீ எனக்கு உனக்கு என்ன உறவுன்னு கேட்கும்போது, அனுமார் மிகப்பெரிய ஒரு ஞானி. அதனாலதான் அவர் எப்படி சொல்றாரு, நீ என்ன சரீரமாக நான் உன்னை பார்த்தேன் என்றால், நான் சரீரமாக தேகாத்மாவாக நான் உன்னை பார்த்தேன் என்றால் உனக்கு நான் தாசன், அடிமை. ஏனென்றால் நீ பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு. உயிராக நான் பார்த்தேன் என்றால் நீ அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரம், நானோ ஒரு சாதாரண சிறிய உயிர். ஆனால் உணர்வாக பார்த்தோம் என்றால், மெய் உணர்வாக பார்த்தோம் என்றால், நீயும் நானும் என்ற பேதமற்ற ஒரே உணர்வாக இருக்கின்றோம் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அப்ப நாம் இங்கே புரிந்து கொள்வது என்னவென்றால், புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சரீரத்தோடு உபாதிகளோடு இந்த மனம் புத்தி இந்த சரீரத்தோடு சேர்ந்துக்கிட்டு நானும் ஈஸ்வரன் ஒண்ணு, நானும் பிரம்மமும் எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இருக்க முடியாது. இதுதான் பிரச்சனை எல்லா இடத்துலயும். இங்க துவைத்தத்துக்கும் அத்வைத்தத்துக்கும் அல்லது விசிஷ்டாத்வைத்துக்கும் இல்ல வேற எந்த மதத்துக்கும் பிரச்சனை எந்த இடத்துல வருதுன்னா இந்த இடத்துலதான். நீங்க எப்படி நீங்களும் கடவுளும் ஒண்ணும் சொல்ல முடியும்? நீங்க எப்படி உங்களுக்கும் கடவுளும் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணும் சொல்ல முடியும்? ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் எப்படி சொல்ல முடியும்? பல இடங்கள்ல கொஸ்டின் எல்லாருக்கும் சண்டை போட்டுக்கிறதே இந்த இடத்துலதான். எங்கேயுமே அத்வைத பிலாசபியின் படி சரீர உபாதிகளோட சேர்ந்து ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று என்று சொல்ல கிடையாது, சொல்லவும் முடியாது. சொன்னால் அது தவறு. உணர்வாலே, உணர்வுனா என்னது? சைத்தன்யம், கான்சியஸ். There is a single conscious exist everywhere. ஒரே ஒரு உணர்வு தான் இருக்கிறது, அது மெய் உணர்வு தான். எப்படி இதற்கு முந்தைய பாடலிலே நாம் படித்தோம் அல்லவா, ஆகாசம் என்பது ஒன்றுதான். அந்த ஆகாசம் மேக ஆகாசமாகவும் மகா ஆகாசமாகவும் கட ஆகாசமும் கடத்தில் இருக்கக்கூடிய ஜல பிரதிபிம்ப ஆகாசமாகவும் இருக்கிறது போல, நமக்கு வெவ்வேறாக இருக்கிறது போல ஒரு தோற்றம் கொடுத்தாலும் இருப்பது ஒரே ஆகாசம் போல, நாம் அனைவரும் ஒரே உணர்வால் ஆனவர்கள், ஒரே உணர்வுதான் நாம். ஆனால் உணர்வை விட்டு உபாதியில் பார்த்தோம் என்றால், உங்கள் சரீரம் வேறு, என்னுடைய சரீரம் வேறு. உங்களுடைய வாக்கு வேறு, என்னுடைய வாக்கு வேறு. உங்களுடைய நாமரூபம் வேறு, என்னுடைய நாமரூபம் வேறு. ஜடங்கள் வேறு, சேத்தனங்கள், நிறைய விஷயங்கள் வேறு, அனைத்தும் வேறு. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, தத்துவமசி மகா வாக்கியம் வாக்கியார்த்தத்தின் படி, அந்த பதத்திற்கு சொல்லின்படி பூஜிக்கப்படுபவர் ஈஸ்வரன். ஈஸ்வரன் வணங்கக்கூடியவர். அவர்தான் அனைத்துக்கும் அதிபதி, கடவுள், கர்ம பல தாதா. கர்மத்தை அனுபவிப்பவர்கள் நாம், கர்மத்திற்கான பலனை கொடுப்பவர் அவர். அவர் இறைவன், நாம சாதாரண ஜீவர்கள். இது வாக்கியத்திற்கு தத்துவத்திற்கான அர்த்தம். இப்ப இங்க அடுத்து என்ன சொல்றாரு? லட்சியாந்தம் மலமிலா பிரம்மம் ஆன்மா. எப்பா, இது வரைக்கும் நான் ரெண்டுக்கும் வாக்கியார்த்தம் தான் சொன்னேன். பூஜிக்கப்படுற ஒரு ஈஸ்வன், யார் பூஜிப்பானோ அவன் ஜீவன் என்று சொல்லிட்டேன். வணங்கப்படுபவர் அவர், வணங்குபவன் நாம. புரியுதா இல்லைங்களா? அவன் உரிமையாளர், நாம் அவருக்கு என்னது? தாசன் போல. அப்ப இது எது? வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் இந்த வேறுபாடுகள் இருக்கிறது. வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் வேறுபாடுகள் தான் இருக்கும், வேறுபாடுகள் இல்லாமல் இருக்க முடியாது. பேதம் அங்கே இருக்கிறது. அப்ப பேதம் இல்லாத நிலை எங்க வருதுன்னா, நீ லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். லட்சியார்த்தம் என்ன? மலமிலா பிரம்மம் ஆன்மா. மலத்தை நீக்கு. மலம் இல்லை என்றால், உபாதி இல்லை என்றால், நம்மளுடைய அவித்யாவையும் மாயையும் நீக்கினால் என்றால், அங்கு இருப்பது, மிஞ்சி இருப்பது எதுவென்றால் தூய உணர்வு, மெய் உணர்வு மட்டுமே மிஞ்சி இருக்கின்றது. அந்த மெய் உணர்வைத்தான் ஆன்மா என்றும் பிரம்மம் என்றும் கூறுகின்றோம். அதுதான் தத் துவம் அசி. நீ அதுவாக இருக்கிறாய். நீயும் தூய உணர்வு,
ஈஸ்வரனும் தூய உணர்வு, அனைத்தும் தூய மெய் உணர்வாக இருக்கின்றது என்று அந்த தத்துவத்திற்கான விளக்கம், அந்த பதத்திற்கான விளக்கம். உணர்வாலே அனைத்தும் ஒன்றாக இருக்கின்றோம், ஒரே உணர்வு தான் இருக்கின்றது. சரீரத்தால கிடையாது, புத்தியால கிடையாது, மனதினால கிடையாது, இந்திரியங்களால கிடையாது, வேற எந்த விதமான விஷயங்களினாலும் உபாதிகளினாலும் ஒன்று கிடையாது. அப்ப இங்க லட்சியார்த்தம் படி மலமிலா பிரம்மம் ஆன்மா. லட்சியார்த்தம் என்னவென்றால் மலத்தை நீக்கினால் இருப்பது பியூரான கான்சியஸ் மட்டும்தான் இருக்குது. அததான் நம்ம சுப்ரீம் கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்றது அதைத்தான் சொல்றோம். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்து ஒன்றாம். உதாரணத்தை கொடுக்கிறாரு. இது எப்படின்னா தெரியுமா? பாலை காய்ச்சி அதுல நாம நெய்ய உருவாக்குவது போல. பாலுக்குள்ள நெய் இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனா அந்த நெய்யை எடுக்கிறதுக்கு நாம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வேற வேற ப்ரொசீஜர் இருக்கு. என்ன பண்றோம்? பாலை காய்ச்சுறோம். பாலை காய்ச்சினதுக்கு அப்புறம் அதுல என்ன ஆகுது? கடையிறாங்கள பாலை காய்ச்சிட்டு எனக்கு நெய் பண்ணது நான் பார்த்தது இல்லை, எனக்கு தெரியல. ஆனா இந்த உதாரணத்தை பார்த்தும்போது சரி இப்படிதான் இருக்கும்னு நம்மளே என்ன பண்ணிக்க வேண்டியதுதான், அசம்ஷன் பண்ணிக்க வேண்டியதுதான். பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், கடைவாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைஞ்சாங்கன்னா தயிர் போட்டு அப்புறம் கடைவாங்க. கரெக்ட், மறந்துட்டேன். தயிர் போட்டு அப்புறம் கடையும் போது அதுல என்ன வருது? வெண்ணெய் வருது. அந்த வெண்ணெயை எடுத்து காய்ச்சினா என்ன கிடைக்குது? நெய் கிடைக்குது. ஆனா இந்த நெய் தான் கடைசி அதுல கிடைக்கும், அதுக்கு மேல அதுல வேற எதுவும் கிடைக்காது. அப்ப இந்த பாலுக்குள்ள நெய் இருக்குது, இல்லாம கிடையாது இல்லல்ல. ஆனா எப்படி இருக்குது? கண்ணுக்கு தெரியுதா நமக்கு? இல்ல. அதன் ஒரு முறைப்படி நாம் பாலை அடுத்த ஒரு முறைப்படுத்தும் பொழுது, ஒரு செயலிலே செய்யும் பொழுது அது உள்ள இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் ஆன அந்த நெய் தனியாக பிரிக்கப்படுகிறது. ஆனா பாலை பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம, இதுக்குள்ள இருக்குன்னே தெரியாம அது பாட்டுக்கு அதுல ஒளிஞ்சிருப்பது போல நமக்குள்ள நாம இந்த சரீரமாகவும் மனமாகவும் புத்தியாகவும் அல்லது இந்திரியமாகவும் எதுவாகவும் நமக்குள்ள எல்லாம் என்ன இருக்கு? பாலில் நெய் கலந்தார் போல் நமக்குள்ள தூய மெய் உணர்வானதும் இருக்கின்றது. அந்த தூய மெய் உணர்வை உணர வேண்டும் என்றால் எப்படி நீங்க பாலை நெய்யாக்குறதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்றீங்க போல, நீங்க உங்களை ஒரு ப்ராசஸ்குள்ள போட்டு உங்களுக்குள்ள இல்லாததெல்லாம் என்ன பண்ணணும்? நீக்க வேண்டும். பாலை உர ஊத்தி தண்ணி அது தயிராக்கணும். தயிரானதுக்கு அப்புறம் அதுல என்னது? அதை கடைஞ்சி அதுல வெண்ணெய் எடுக்கணும். வெண்ணெய் எடுக்கினதுக்கு அப்புறம் அதை காய்ச்சி நெய்யாக்கணும். இவ்வளவு ப்ராசஸ் நடக்குது. இவ்வளவு ப்ராசஸுக்கு டைமிங் வேற இருக்குது இல்ல? அது போல இந்த உடலில் இருக்கக்கூடிய நான் ஜீவன் நீங்க நினைக்கிறீங்கல்ல, நீங்க ஜீவன் கிடையாது, நீங்கள் சைத்தன்யம், தூய உணர்வு. அப்ப அந்த தூய உணர்வா உங்களை நீங்கள் உணர வேண்டும் என்றால் இந்த உடலை, இந்த ஜீவனை எப்படி என்ன பண்ணணும்? ப்ராசஸ் பண்ணி இதுல இருந்து நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வை நீங்கள் உணர வேண்டும். உணர்வாக நீங்க இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்ன சொல்றாரு? காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்து ஒன்றாம். இந்த உடம்புக்குள்ள தூய உணர்வு இருக்குது. பால்ல எப்படி நெய் இருப்பது போல நம்ம உடம்புல நமக்குள்ள தூய உணர்வு இருக்குது. கடைந்து எடுக்கும் ஆஜ்யம் என்ன உன்னை நீ அறிந்து பிரித்து கொள்ளே. ஆஜ்யம் என்றால் நெய் தான். அது என்ன? அது சூரிய வெப்பத்துல வைக்கக்கூடிய வெண்ணெயில இருந்து உருவாகிற நெய்யுக்கு பேரு ஆஜ்யம். நெருப்புல நம்ம சாதாரண ஹோமத்துல பண்ணும்போது அந்த நெருப்புல வச்சு இதுக்கு பதில் கிரதம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல பண்ணக்கூடிய நெருப்புல பண்ணக்கூடிய நெய்க்கு பதில் சர்பி அப்படின்ற ஒரு இருக்கு. இந்த மாதிரி நெய்யில அதுக்கான எந்த இடம் எப்படி உருவாக்குறோங்கிறத பொறுத்து அதுக்கு ஆனா பதம் மாறுது. அப்ப இந்த இடத்துல ஆஜ்யம் என்றால் என்னன்னா, தூய சன்லைட்ல சூரிய வெளிச்சத்தினால் செய்யப்படுகின்ற நெய், உருக்கப்படுகின்ற அந்த நெய். அதுபோல என்ன உன்னை அறிந்து நீ பிரித்து கொள்ளே. அதுபோல நீ உனக்குள்ள
நீ உன்னை உடம்பா நினைச்சிருக்கலாம், உன்னை மனசா நினைச்சிருக்கலாம், நீ ஆணா நினைச்சிருக்கலாம், நீ பெண்ணா நினைச்சிருக்கலாம், இல்ல நீ வந்து டாக்டர் இன்ஜினியரு என்னென்னமோ நீ உன்னை நினைச்சுக்கோ. எப்படிலாம் நீ உன்னை நினைக்கிறியோ இதுல எல்லாம் நீ வந்து உன்னை எப்படி பால்ல இருந்து நெய்ய பிரிப்பது போல உன்னுடைய நீ கான்சியஸ்னஸ் மத்தது உபாதிய தனியா உன்னை தனியா பிரிச்சு நீ உன்னை கண்டுபிடிச்சுக்கோ. என்ன சொல்றாரு? கண்டுபிடித்தாய் என்றால் நீ அதுவாக இருக்கிறாய். அதுதான் இந்த பாடலுக்கான அர்த்தம். அனைவராலும் வழிபடத்தக்க ஈஸ்வரனும் அவ்வாறு வழிபடும் ஜீவனும் மகா வாக்கியத்தில் சொல்லப்படும் தத் பத தொம் பதங்கள் இரண்டினுக்கும் வாக்கிய பொருளாகும். வாக்கிய பொருளாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு குழந்தை வெளியே விளையாண்டுட்டு இருக்கு, அந்த அம்மா வராங்க, மணி 6 ஆயிடுச்சு அப்படின்றாங்க. மணி 6 ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு வாக்கியம், 6 மணி ஆகிவிட்டது என்றுதான் அர்த்தம். ஆனால் அந்த குழந்தை விளையாடுறதை விட்டுட்டு நேரா போய் ஒரு புத்தகம் கைகால் கழுவிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மணி 6 ஆயிடுச்சுங்கிறது வந்து அதுக்கான வார்த்தைக்கான பொருள். 6 ஆகிவிட்டது என்றால் படிக்க வேண்டும், கைகால் கழுவிட்டு வீட்டுல போய் படிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதுதானே உள்ளர்த்தம். அந்த உள்ளர்த்தமானது அதுதான். ஆனா வெளியில பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இதுவா இருக்குது. ஆனா அந்த 2 பேத்துக்கு தான் அந்த அர்த்தம் புரியுது. மூணாவதா ஒரு ஆள் வந்து மணி 6 ஆயிடுச்சுன்னு, ஓ 6 ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தை இங்க ஓடுது படி. அதுக்கப்புறம் அது செய்யற வேலையை பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஓ 6 ஆயிடுச்சுன்னா இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, போய் நீ படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அப்ப இந்த விஷயத்த பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொறுமை இருக்கணும். அங்க நடக்கிறது தெளிவா பாக்குறது போல இந்த உபநிஷத்துல சொல்லப்படக்கூடிய இந்த மகா வாக்கியங்கள் எதை குறிக்கின்றன, குறிப்பி பொருள், அதோட லட்சியார்த்தம் என்ன என்பதை பொறுமையாகவும் அறிவாகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலோட்டமான பதிலானது வேறு, ஆழமான பதிலானது அதை குறிக்கின்ற பதிலானது வேறு. புரியுதா இல்லைங்களா? இப்ப நம்மளே எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன், நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்குவோம். நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா வீட்டுல ஏதோ சமைச்சு சாப்பிடுறீங்கன்னு அர்த்தமாயிடுது. இதே நீங்க கோயில்ல இருக்கீங்க, நீங்க எதுவும் சொல்லல, யார்கிட்ட பேசும்போது பின்னாடி கோயில் இருக்கு, நீங்க கோயில்ல உட்காந்துருக்கீங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா அங்க என்ன மீனிங் வரும்? பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் மீனிங் எடுத்துக்க முடியுமா? அங்க நல்ல வாழையில போட்டுக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்றோம்னு மீனிங் வராது. இன்டைரக்டாவே என்ன ஆயிடுது, அந்த இடத்துல மீனிங் என்ன ஆயிடுது? பிரசாதம் கோயில்ல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். வீட்டுல இருந்தா எங்கேயா டிராவல்ல இருக்கும்போது பார்த்தா சொல்லாமலே நமக்கு என்னது, வெளியில எங்கேயோ டிராவல்ல இருக்கிற ஹோட்டல்ல எங்கேயோ சாப்பிட்டுட்டு இருப்பார் போல. அப்ப இதெல்லாம் வந்து உள்ள அர்த்தங்கள். பல விஷயம் நம்மளுடைய டே டு டே நம்ம லைஃப்லயே பல உள்ள அர்த்தங்கள் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது. அது போல இந்த மகா வாக்கியத்துக்கு இந்த மாதிரி வாக்கிய அர்த்தம் வேறு, லட்சிய அர்த்தம் வேறுன்னு புரிஞ்சுக்கணும். சோ அவற்றிற்கு உரிய லட்சியார்த்தம் ஆவது குற்றமிலா பிரம்மமும் கூடஸ்தனுமாகும். காய்ச்சிய பாலில் வெண்ணெய் கலந்து ஒன்றி இருப்பது போல அவை கலந்து ஒன்றாய் இருக்கின்றன. மத்தினால் கடைந்து பிரித்து எடுக்கப்படும் வெண்ணெய் போல விவேகத்தால் உன்னை அறிந்து, இவர் வெண்ணெய் நெய்ய ஒன்னா சொல்லிட்டாரு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கவர். விவேகத்தால் உன்னை அறிந்து நீ வாக்கிய பொருளில் இருந்து உன்னை வேறுபடுத்தி அறிந்து கொள்வாய். வாக்கிய பொருள் என்னது? நீ ஜீவன் சொல்லியிருக்காங்க, அந்த இது நீங்க இல்ல, சூப்பர் கான்சியஸ் தான் நீங்க அப்படின்னு நீ உன்னை புரிஞ்சுக்கோ அப்படிங்கறத இந்த பாட்டோட அர்த்தம். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். நம்ம வாக்கிய அர்த்தம், லட்சிய அர்த்தம் இதுல ரொம்ப ஆழமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி இப்ப நான் சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷனை மட்டும் கான்டம்ப்ளேட் பண்ணுங்க. இதை நினைவுக்கு கொண்டு வாங்க. இதை வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வந்து என்ன நம்ம இப்ப சொன்னோமோ அதை வந்து ஆழமா உங்க புத்தியில பதிய வைங்க. ஏன்னா அது தேவைப்படுது. நான் அடுத்து போறதுக்குள்ள இது முக்கியமான ஒரு விளக்கம். இதற்கு முந்தின பாடல் நான் சொன்னேன்ல, மகா காசம் மேகா காசம், இப்ப சொன்ன இந்த பாடலுக்கான 2 அர்த்தத்தையும் கொஞ்சம் மனதுல மீண்டும் கொண்டு வந்து கான்டம்ப்ளேட் பண்ணுங்க. நல்லது. கண்களை திறக்கலாம். ஞாபகம் பண்ண முடிஞ்சா? சொன்ன அர்த்தங்கள் புரிந்ததா? நல்லது. பிரிவது எப்படி என்றங்கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ள வேண்டும். ஐம்பூத விகாரமன்றோ
வெறியது ஓர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரிபிராணனும் நீ அல்ல ராசத குணவிகாரம். பிரிவது எப்படி என்றங்கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும் ஐம்பூத விகாரமன்றோ. வெறியது ஓர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரிபிராணனும் நீ அல்லை ராசத குணவிகாரம். இப்ப என்ன இதற்கு முந்தின பாடல்ல நாம புரிஞ்சது? நீயும் அதுவும் ஒன்றாக, நீயும் அதுவும் வேறல்ல, இரண்டும் ஒன்றே அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கு என்ன சொன்னாரு? பாலிலிருந்து நெய்யை பிரித்து எடுப்பது போல நீ உனக்குள்ள இருந்து உன்னை நீ கண்டுபிடித்துக் கொள். உன்னுடைய தூய உணர்வாக நீ உன்னை உணர்ன்றாரு. உடனே அதுக்கு என்ன, எப்படி? அடுத்த கேள்வி சீடன் கேட்பான்ல, நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு ஈஸியா சொல்லிட்டீங்க, எங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு தெரியலையே, எப்படி பிரிப்பது எப்படி? நான் எனக்குள்ள நான் எப்படி பிரிச்சுக்கிறது, எப்படி பிரிச்சு நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுதுதான் பிரிவது எப்படி என்றால், நீ எப்படி பிரித்து உணர்வது எப்படின்னு கேட்ட என்றால் அதற்கு பதில் சொல்லுகிறேன். பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உடல் என்று நினைக்கின்ற இந்த நினைப்பை, இந்த அறிவை கொள்ளல் வேண்டும். கொள்ளல்னா நான் உடல் அப்படின்னோடனே நம்மளை நம்மளே சூசைட் பண்ணிக்க சொல்றாரான்னா அப்படி கிடையாது. நம்மளை நாமே கொல்லணுமா இல்ல வேற யாரும் கொல்லணுமாங்கிறதுலாம் அதுக்கு அர்த்தம் கிடையாது, தவறா புரிஞ்சக்கூடாது. நான் ஒரு சரீரம், நான் இந்த ஸ்தூல சரீரம். ஸ்தூலம்னா என்னது? நம்மளுடைய பரு உடல். இந்த உடல் மேல நமக்கு அவ்வளோ பிடிப்பு இருக்குது, அவ்வளோ பந்தம் இருக்குது. சிறு வயதுல இருந்து இந்த உடலை தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உடலுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நமக்கு அவ்வளோ பயம், அவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டி. இதை சரியா வச்சுக்கணும். நாம என்ன பண்றோம்? இந்த உடல் மேல அவ்வளோ பந்தப்பட்டு வச்சிருக்கிறோம். இந்த உடல் மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கவங்க, நம்ம உறவுகள் மேல இருக்கக்கூடிய அவங்க மேலேயும் அவ்வளவு பந்தத்தை வச்சிருக்கிறோம். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க நாம் நம் உடல் மேல் வைத்திருக்கக்கூடிய பந்தத்தை முதலில் விட வேண்டும். நான் உடல் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த அறிவை கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு எண்ணம் தானே, நான் இந்த உடம்புன்னு ரொம்ப வருஷமா ரொம்ப ஜென்மமா நம்ம வாழ்ந்து வந்துட்டோம். இப்ப இந்த உடம்பு நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் இந்த உடம்பு நான் இல்லைன்னு இதுக்கு அடுத்ததுக்கு போனாதான் இந்த உடம்பை விட முடியும். இந்த உடம்பு நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் ஒரு காலகட்டத்துல இந்த ஸ்தூல சரீரம் அழிவை நோக்கி செல்ல போகின்றது. அததான் இங்க என்ன சொல்ற, பிணமாகும் உடல் நான். எப்பா நீ இந்த உடம்பு நினைச்சிட்டு இருக்க, கொஞ்ச காலத்துல இந்த உடம்பு நீ விரும்பினாலும் விரும்பாட்டி உன்னை விட்டுட்டு போயிடும். நீ இந்த உடம்பை பிடிச்சிட்டு காலத்துக்கும் இருக்க முடியாது. அந்த மாதிரி யாருமே கிடையாது. நம் உறவிலோ நம் குடும்பத்திலோ நாம் பார்க்கின்ற பல இறப்புகள் நடந்தாலும் நம் கூட இருப்பவர்கள் அந்த உடலானது சிறிது காலத்துக்கு பின் இல்லாமல் போனாலும் நமக்கு அந்த வைராக்கியம் வருவதில்லை. அந்த நேரத்துக்கு ஒரு மசான வைராக்கியம் வருது. என்னடா வாழ்க்கை இது, இதெல்லாம் இப்படியே நடக்குது. இருக்கிறாங்க, நேத்து இருந்தாரு, இன்னைக்கு பேசினாரு, இன்னைக்கு திடீர்னு ஆளை காணாமே, என்ன நடக்குது உலகத்துல என்னன்னே தெரியல. உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்ச நேரம் நம்ம நினைப்போம். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோம்னா நம்மளுடைய வைராக்கியம் என்ன ஆயிடும்? காணாமல் போய்விடும். இந்த ஸ்தூல சரீரமானது அதுதான் சொல்லியிருக்காரு, ஐம்பூத விகாரம் அன்றோ. ஐம்பூதம்னா என்னது? பஞ்சபூதம். பஞ்சபூதத்தினால் என்னது? பஞ்சீகிருதம் செய்யப்பட்ட பஞ்சபூதத்தினால் ஆனது நம்மளுடைய உடல். நம்ம ஸ்தூல சரீரம்னா என்ன அப்படின்னு தத்துவபோதத்துல படிச்சிருக்கோம். பஞ்சீகிருத பஞ்சமகா பூதைகி கிருதம் சத் கர்ம ஜன்ம சுகதுக்க போக ஆயத்தனம். கரெக்டா இல்லையா? சுகமும் துக்கமும் நடக்குவதற்கு இடமாக இது இருக்கிறது. பஞ்சீகிருதம்னா என்னது? ப்ராசஸ்டு. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், பிருத்திவி, இந்த 5 தத்துவங்களினால் உருவான இந்த உடம்பானது காலத்திற்கும் நிலையாக இருக்காது. இந்த சரீரமானது உற்பத்தியாகும், வளரும், வளர்ச்சி அடைந்து பின்பு தேயும், ஒரு நாள் இல்லாமல் போகும். இததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 6 விதமான விகாரத்தை கொண்டிருக்கிறது. பஞ்சபூத விகாரம்னா என்னது? 6 விதமான விகாரம் என்னது? நம்ம தத்துவபோதத்துல படிச்சிருக்கோம், எல்லாம் மறந்துருக்கும். ஜாயதே, அஸ்தி, வர்த்ததே, விபரிமணதே,
மிச்சம் ரெண்டு நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க வினாசியதியா. சோ பிறத்தல், வளர்ச்சி அடைதல், அப்படியே கொஞ்ச காலத்துக்கு இருக்குது, அதுக்கப்புறம் தேய்தல், அப்புறம் அழிதல். 6 இது வரும். 6 விதமான மாற்றங்கள் இந்த ஸ்தூல சரீரமானது என்ன ஆகுது, மாற்றத்திற்கு உட்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல சரீரமானது நிலையானது கிடையாதுங்கிறத இங்க ஆச்சாரியர் சொல்றார். பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை. இந்த உடம்பு என்னைக்குனா ஒரு நாள் இறக்க போகுது. இறந்துருச்சுன்னா, இப்ப இறந்த ஒருத்தருடைய உடலை நம்ம வீட்டுக்குள்ள ஒரு 10 நாள் வச்சிருக்க முடியுமா? ஒரு நாள் வச்சிருந்தாலே எப்ப எடுப்பீங்க, டைம் ஆயிடுச்சு, எப்ப எடுப்பீங்க. அது வரைக்கும் அண்ணே அவராச்சே இவராச்சே. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆயிடுது, ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமின்று பெயரிட்டு சூரியன் காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் முழுகி நினைப்பொழிந்தினரே. திருமூலர் அழகா அந்த இதை சொல்றார். ஊரெல்லாம் கூடி உட்காந்து அழுதுட்டு எல்லாம் பேசிட்டு சூரியன் காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு, சுடுகாட்டுல கொண்டு போய் உடம்பை எரிச்சிட்டு தண்ணியில முழுகி நினைப்பை ஒளிந்தினரே. பேரினை நீக்கி பிணமின்று பெயரிட்டு. அது வரைக்கும் ராமசாமி, கந்தசாமி, முனுசாமின்னு இருப்போம். அதுக்கப்புறம் பாடியை எப்ப எடுப்பீங்க, இன்னும் எவ்வளவு நேரம் பாடி எடுப்பாங்க, எவ்வளவு நேரம் இருக்கும்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராமசாமி நல்லாதான் இருந்தாரு. அவருடைய உடம்புல இருந்து அப்ப அந்த உயிர் சென்று விட்டால் அந்த சரீரத்தை நாம் என்னவென்று அழைக்கின்றோம், பிணம் என்று அழைக்கின்றோம், பாடின்னு சொல்லிடுறோம். அப்ப இத்தனை நாள் நாம பழகினது, இருந்தது, வாழ்ந்தது எல்லாமே அதுல இருக்கக்கூடிய உயிருக்கா அல்லது உடலுக்கா? அதுல இருக்கக்கூடிய உயிருக்குத்தான் மதிப்பு இருக்குதே தவிர உடலுக்கு, பஞ்சபூதத்தினால் ஆன இந்த உடலுக்கு மதிப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 60 வருஷம் வாழ்ந்த அதே உடம்பு அடுத்து ஒரு நாள் நம்மளோட வாழ முடியாது. நம்மளே ஒரு நாள் தனியா அந்த உடம்போட இருக்க முடியாது, பயந்துருவீங்க. கரெக்டா இல்லையா? அப்ப அந்த உடல் அதுக்கப்புறம் இருந்தாலும் அது அழுக ஆரம்பிக்கும். அது மெல்ல மெல்ல அது என்னது, அதற்கான விகாரம், அதற்கு அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு அந்த உடம்பு இன்டகிரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற இந்த உடம்பு நம்ம என்ன பண்றோம்னா, உடம்புக்கு தேவையானதை மெயின்டைன் பண்றது, தேவையான ஒரு அடிப்பு இருக்கிற வரைக்கும் அதை நல்லபடியா வச்சுக்கணுங்கிறது கரெக்ட் தான். ஆனா ஓவர் எக்ஸாசரேட் பண்ணக்கூடாது. ஒரு லிப்டிக்கு 4 லிப்ஸ்டிக் அடிக்கிறது, இந்த ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷன் போட்டு நம்ம அழகா இருக்கணுங்கிறதுக்கோசரம் ஊர்ல காட்டிக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு இடத்துக்கு போறோம், நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஒரு பேசிக்கான ஒரு நம்மளுடைய ஒரு பிரசன்டேஷன் பேசிக்கா இருக்கிறது ஓகே. ஆனா நம்ம அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும், இந்த உடம்பை நான் ரொம்ப அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும், அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது நினைக்கும் போது இந்த உடல் மேல நமக்கு என்ன வந்துருது, ஒரு ஆழமான நான் இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி நான் இருந்தாதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் மனமானது என்ன பண்ணுது, இந்த உடல் மேல இருக்கக்கூடிய பந்தம் தான். இந்த உடம்பு நான் ரொம்ப வருஷம் சின்ன வயசுல இருந்து நீங்க இந்த உடம்ப பாக்குறீங்க, ஒரே மாதிரி இருக்கா அந்த உடம்பு? உங்களுடைய ஒரு தியானமாவே எடுத்து பண்ணி பாருங்க. உங்களுடைய சின்ன வயசு போட்டோ எல்லாம் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா போட்டோவும் எடுத்து வச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் உட்காந்து அந்த ஒவ்வொரு போட்டோவையும் 2 மினிட்ஸ் அதை பாருங்க. இது ஒரு மெடிடேஷன். நம்ம நிறைய நடக்கும், நிறைய மெடிடேஷன் இருக்கு. எப்படின்னா பார்க்கும்போது நமக்கு தெரியும், 5 வயசுல நான் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன், ரெண்டையும் கான்டம்ப்ளேட் பண்ணணும். 10 வயசுல எப்படி இருந்தா நான் இப்ப எப்படி இருக்கிறேன், அந்த உடம்பு இப்ப அப்படியே இருக்கா? இந்த உடம்புக்கு தான் நான் இவ்வளோ மெனக்கட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த உடம்பானது அது ஒரு நிலையாக இருக்கிறதா என்றால் இல்லை, அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. சின்ன வயதுல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது, இன்னும் சிறிது காலம் கழிச்சு எப்படி இருக்க போகுது. அப்ப மாற்றம் அடைகின்ற அழிவை நோக்கி செல்லுகின்ற இந்த உடல் மீது நான் வைத்திருக்கக்கூடிய இந்த பந்தம் எதற்கு என்று கான்சியஸா நம்மளுடைய விழிப்புணர்வாக அந்த உடலில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இட் இஸ் த பிராக்டிகல் டெக்னிக். அததான் இங்க சொல்றாரு. பிரிவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ உன்னை நீ இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிற, நீ எப்படி பிரிக்கணும்னா உடம்பு நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. அதை புரிஞ்சுக்கிறதுனா, சாமி நீங்க சொல்லிட்டீங்களா உடம்பு நான் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அப்படி எல்லாம் புரியாது. புரியுதா இல்லைங்களா? நம்ம எப்படிலாம் நம்ம சப்கான்சியஸ்ல இந்த உடம்பு மேல ஒரு பொசசிவ்னஸ் வச்சிருக்கோம், இந்த உடம்பு மேல ஒரு ஆதிக்கம் செலுத்துறோம், இந்த உடம்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு புரியாது.
அத பல கோணத்துல இருந்து இத வந்து நம்ம தபஸ் பண்ணி இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், விட்ரா பண்ணிக்கிட்டே போகணும். அதனால ஒரு மெடிடேஷன் பண்ணுவோம். ஜென்ரலா காசில நாங்க வந்து மணிகர்ணிகா காட்டு இருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா டெய்லி நிறைய சவங்கள் வரும். 100-200 சவங்கள் டெய்லி எரியும். அங்க உக்காந்துட்டே இருப்போம் காலைல இருந்து நைட்டு வரைக்கும். எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அங்க நிறைய பேர் மெடிடேட் பண்ணுவாங்க. இந்த உடலானது அப்படியே அது வெந்து எரிஞ்சு கொப்பளம் வெடிச்சு உடம்பு எறும்பு லாஸ்ட்ல ஒரு சட்டியில கொஞ்சம் இதை போட்டு கொடுப்பாங்க. வரும்போது வரும் ராம் ராம் சத்யஹே ராம் ராம் சத்யகேன் டே நைட்டா அவங்க என்ன ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி கங்கையில 3 தடவை முக்கி எடுத்து வச்சு எரிப்பாங்க. அது வரைக்கும் அதுக்கு இருக்கிற மவுசு, அதுக்கப்புறம் இருக்கிற மவுசு, இந்த உடம்பு எப்படி வந்து அது வந்து இதாகுது அப்படின்னு பார்க்கவே நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பயம் வரும். அது பயம்னா சாதாரண பயம் இல்லை. ஐயோ, ஒரு வாட்டி சும்மா அப்படி பார்த்துட்டு போறது தெரியாது. தொடர்ந்து அதை உட்காந்து பார்க்கும்போது மனதுல ஒரு விதமான இன்செக்யூர் ஃபார்ம் ஆகும். அந்த பயத்தை, அந்த பயம் வேற ஒன்றும் இல்லை, நமக்கும் இப்படி ஆகுமோ, நமக்கு அதாயிடுச்சோ, நம்ம அப்படி நம்மளோட இந்த நான் வந்து இந்த உடம்புல அப்படி ஒரு பயத்தை உருவாக்கும். அப்ப அந்த பயத்தை கிராஸ் பண்ணணும். நாம இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய அந்த பந்தம் தான் நமக்கு அந்த பயத்தெல்லாம் உருவாக்குறது, இன்செக்யூர் ஃபீலிங்க. அப்ப இந்த உடம்பு நானல்ல அப்படிங்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான வழிமுறைகளையும் பின்பற்றி நம் மனதிலே நம் புத்தியில ரொம்ப ஸ்திரமா இதோட நம்ம விலகி இருக்க கத்துக்கணும். அதுக்கு தான் எல்லா தபஸும் பண்றது. மேஜர் ப்ராப்ளம் இங்கதான் இருக்குது. நமக்கு நம்ம பண்ணக்கூடியது மெடிடேஷன், தியானம், உள்நோக்கி போறது ஒரு பக்கம் இருந்தாலும், வாழ்க்கை முறையில நாம ஏன் சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்றோம், வாழ்க்கை முறையில ஏன் நாம வந்து ஒரு எளிமைத்தன்மையும் இந்த மாதிரியான வாழ்க்கைகள் எடுத்து சில பேர் சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க. சில பேர் நிறைய பாபாக்கள் பாத்தீங்கன்னா அகோரியா இருப்பாங்க, இல்லாட்டி நாகா பாபாவா இருப்பாங்க. அந்த சரீரம் நானல்ல அப்படிங்கிறதுக்கோசம் சரீரத்துல இப்ப துணிங்கிற அந்த உணர்வை துணிங்க போட்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இத வந்து இது நானல்லங்கிற அந்த மைண்ட்ல வந்து புத்தியில அது தொடர்ந்து இருக்கணும்னா இந்த சரீரத்துல எதுவும் இது கண்டுக்காம இது அப்படியே விடும்போது அந்த புத்தியில அது எப்பயுமே விழிப்புணர்வுல இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிராக்டிசஸ் இருக்கு, வினோதமான நிறைய பிராக்டிசஸ் இருக்கு. எதுக்குன்னா இந்த உடம்பு நானல்ல அப்படின்னு விடுறது. சில பேர் கண்ணாடி எடுத்தோன்னு வச்சுங்க, மிரர்ல நம்மளோட உடம்பு 6 உயரத்துக்கு கண்ணாடி வச்சுட்டு அது முன்னாடி உட்காந்துரு. நம்மளையே நம்ம பார்த்து இந்த உடம்பு நானல்ல, நான் இந்த உடம்பு நானல்ல, இந்த உடம்பு நானல்ல, நம்மளுடைய எப்படிலாம் இது வளர்ந்தது, இது எப்படி இருக்குது, இந்த உடம்பு நானல்ல அப்படின்னு இந்த கான்டம்ப்ளேஷன் மூலியமா நம்மளுடைய சரீரத்தை நம்மளே பார்த்து அது மேல இருக்கக்கூடிய இது நாள் கணக்குல அது நம்மளுடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய பந்தம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். இப்ப இதுக்கு முன்னாடி உடைய பாடல்ல வந்து தத்துவமசி மகா வாக்கியம்னு ரொம்ப ஈஸியா நீங்களும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா இத வந்து பரோட்சமா கேட்டாச்சு. இது அப்ரோக்ஷமா உள்ளுக்குள்ள வந்து ஒரு புரிதல் வர்றதுக்கு வாழ்க்கை பல ஜென்மங்களாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில பல வருடங்களாக இதுக்கு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப சொல்ற இந்த விஷயத்துக்கு தான் பிரிச்சு பார்க்கணும், நேத்தி பண்ணி பார்க்கணும். நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் பிராணன் அல்ல, நான் இந்திரியம் அல்ல, இது எல்லாம் இல்ல என்னன்னு பிரிச்சு பார்க்கறதுக்கான டெக்னிக் தெரியணும். அதை கரெக்டா பார்க்கணும், கரெக்டா வழிமுறை இருக்கணும், கைடு இருக்கணும். இவ்வளோ விஷயம் இருந்து அப்பதான் நம்ம இது வேணா வெளியில பண்ற விஷயம் இல்ல, உள்ளுக்குள்ள நம்ம ரொம்ப சட்டிலா நடக்கிற விஷயம். சோ என்ன சொல்றாரு, உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும், ஐம்பூத விகாரம். இந்த உடம்பு எதனால ஆணுச்சு? 7 தாதுக்கள்னு சொல்றாங்க, 8 தாதுக்கள்னு சொல்றாங்க. என்னென்ன தாதுக்கள் இருக்கு? சப்த தாதுக்கள். நம்மளுடைய தோல், மாமிசம், எலும்பு மஜ்ஜை, உள்ள இருக்க தோல் இருக்கு, மேல இருக்கிறது சருமம், உள்ள இருக்கிறதுக்கு பேர் துவக்கும்பாங்க. அப்புறம் மாமிசம், அப்புறம் நரம்புகள் இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது, குருதி, எலும்பு மஜ்ஜை இருக்கிறது, எலும்பு மஜ்ஜையில இருக்கக்கூடிய ரசம் நம்மளுடைய சுக்ல ஸ்ரோனிதம். இந்த 7 தாதுக்களும் சேர்ந்துதான் இந்த சரீரம் ஆகுது. இந்த 7 தாதுக்களும் எதுல உற்பத்தி ஆகுது? அன்னமய கோஷத்துக்கு படிச்சிருப்போம்ல, அன்ன ரசேவேன, அன்னத்திலிருந்து உற்பத்தியாகி அன்னத்திலே வளர்ந்து அன்னத்திலே நிலை பெற்று அன்னத்திலே அழிகின்றது. இந்த அப்படி எது இருக்கின்றதோ அதை நாம் அன்னமய கோஷம் என்று படிச்சிருக்கிறோம். தத்துவபோதம் அந்த இதுல ஆக்சுவலி இந்த டாபிக் ஃபுல்லா அந்த இதுல இருந்து வர்ற விஷயம்தான். நீங்க அது வந்து
அன்னரசேவேன பூத்வா அன்னரசேவேன விருத்தி பிராபிய அன்னரூபா பிருத்திவியாம் யத் விலியதே தத் அன்னமய கோசக ஸ்தூல சரீரம். சோ இந்த கோசமாகிய, கோசம் என்றால் என்ன? உரை. வாளுக்கு உரை இருப்பது மேல இருக்கிறது தான். இந்த ஆத்மாவை எது உரை போல மறைத்திருக்கின்றதோ, என்னை மெய் உணர்வாக உணர விடாமல் எது அதன் மேல் துணி போல சுத்தி கொண்டு ஏதோ ஒரு மறைப்பு இருக்கிறதோ, கவர் போல அதை 5 லேயர் இருக்குது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு லேயரா இருக்கிறதுனால இதுக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய மெய் உணர்வை என்னால் நான் அதுவாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. அப்ப தடுக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு லேயரையும் ஒவ்வொரு கோஷத்தையும் நீக்க வேண்டும். முதல்ல அவர் சொல்றது அன்னமய கோஷம். பஞ்சபூத விகாரம் அப்படின்றார்ல, பஞ்சபூத விகாரம் அன்றோ. பஞ்சபூத விகாரம்னாலே இந்த 6 விதமான மாற்றம் நம்ம உடம்புல நடக்குது இல்ல, அதத்தான் இங்க அவர் சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்க, அந்த மாதிரி மாறக்கூடிய இந்த உடம்புன்னு தெரிஞ்சு, இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய என்ன வருது? பஞ்சீகிருத பஞ்சமகா பூதேகி கிருதம் சத் கர்ம ஜன்யம் சுகதுக்காதி போயாயத்தனம் சரீரம் ஜாயதே அஸ்தி வர்த்ததே விபரிணமதே அபக்ஷியதே வினஷ்யதி சத்விகார ஏதத் ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் இந்த 6 விதமான மாற்றங்களுக்கு உட்படுகிறது. பிறக்கிறது, இருக்கிறது, வளர்கிறது, மாறுகிறது, தேய்கிறது, அழிகிறது. இந்த 6 மாற்றங்கள் அடையக்கூடிய, அன்னத்தினால் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த சரீரம் நான் அல்ல அப்படின்னு நமக்குள்ள தீர்க்கமான ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் நீக்கப்பட வேண்டிய விஷயம். இதில நம்ம ஸ்திரமா நீக்க அது இருந்தாதான் அதற்கு அடுத்து பிராணமய கோஷத்துக்கு போக முடியும், அதற்கடுத்து மனோமய கோஷத்திற்கு போக முடியும், அதற்கடுத்து விஞ்ஞானமய கோஷத்திற்கு போக முடியும். இப்ப அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு? வெறியது ஓர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் முக்கால் எரி பிராணனும் நீ அல்ல ராசத குணவிகாரம். வெறியது ஓர் துருத்தி அப்படின்னா, நம்ம இந்த இரும்பு செய்வாங்க, இரும்பு அந்த அடிச்சு நான் கூடஸ்தன்னு சொல்லிருக்கேன், இரும்பு அந்த கொல்ல பற்ற இருக்கு பாத்தீங்களா, அங்க பாத்தீங்கன்னா கரியெல்லாம் போட்டு காத்து அடிச்சு அடிச்சு அந்த ஹீட்டை பழுக்க வைப்பாங்க. ப்ளோயர் இருக்கும். இப்ப ப்ளோயர் யூஸ் பண்றாங்க எல்லாருமே. அந்த காலத்துல துருத்திமோ, நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா மண் அடுப்பு இருந்தா ஊதுகோல் இருக்கும், ஊதிக்கிட்டே இருப்போம். அந்த காத்து உள்ள போய் அது என்ன பண்ணும்? அந்த அனலை அப்படியே மெயின்டைன் பண்ணும், இல்லாட்டி அனலை அதிகமாக்கும். இப்ப இதே ஒரு பற்றையில இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டு தோலாலான ஒரு துருத்தி மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அது இப்படி அழுத்த அதுக்குள்ள காத்து போய் அது அதுல இருந்து வரக்கூடிய காத்து அந்த அந்த கறி அங்க இருக்கும், கறியில போய் பட்டு அந்த நெருப்பை இன்னும் அனலை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த தோளாலான அந்த துருத்திக்குள்ள அடிக்கிற காத்து போல வெறியது ஒரு துருத்தி, தோலினால் ஆன ஒரு துருத்தியில மூக்கின் விடுவது போல். அப்படின்னா என்னது? நம்ம உடம்பு தான் சொல்றாருங்க. நம்ம தோளால் ஆன இந்த உடம்புல பிராணன் என்று உள்ளுக்குள்ள காத்து உள்ள போயிட்டு வந்துகிட்டே இருக்குல்ல, நம்ம பிராணனை என்ன பண்றோம்? உள்ள எடுத்து வெளியே விட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல, இந்த உடம்புல காத்து உள்ள போய் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, அதுதான் சொல்றாரு. வெறியது ஒரு துருத்து மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்ல, அப்படி உள்ளே சென்று வருகின்ற பிராணனும் நீ அல்ல என்று புரிந்துகொள். நெக்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் சரீரம் நான் அல்லன்னு வரணும். அதுவே பெரிய தபஸ். நான் வேணா கொஞ்ச நேரத்துல சொல்லிட்டேன், பட் இதை நீங்க உணர்றதுக்கு பெரும் தபஸ். நம்ம நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது. யாருக்கு எப்படி உடம்புல அட்டாச்மெண்ட் இருக்கு, என்ன மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு கஸ்டமைஸ்டா இருக்கும். அது நீங்க தான் உங்களுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சு அதை எப்படி விடணும், எந்த மாதிரி நம்ம பந்தத்தை விடணும்னு நம்ம அது ஒர்க் பண்ணணும். அதுக்கு நிறைய தபஸ் பண்ணி நம்ம அதுல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். உடம்பு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பொசசிவ்னஸை லூஸ் பண்ணணும். அப்புறம் பிராணனுக்கு வரணும். இந்த பிராணன் நானல்ல, இந்த துருத்தி போல இந்த இருக்கக்கூடிய இந்த காற்று பைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காற்று, இந்த பை, இந்த தோளாலான இந்த பையுக்குள்ள காத்து போயிட்டு வந்துட்டே இருக்குல்ல, இந்த பிராணனும் நான் அல்ல என்று நீ அல்ல ராசத குண விகாரம். இங்க ரஜோகுண விகாரம் அப்படிங்கிறாரு. ரஜோகுணத்தினால் உருவானது தான் இந்த பிராணன். இப்ப உங்களுக்கு இது சொல்லும் போது உங்க மைண்ட்ல சிருஷ்டியில வர்றதுன்னு அவங்க ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரும்? சத்துவகுணத்துல எது வருது? மாயையிலிருந்து 3 குணம் இருக்குது, 3 குணத்துல இருந்து அது விகாரம் ஆகுது.
அதுல இருந்து ராஜச குணத்துல எது வருது, சத்துவ குணத்துல எது வருது, தமோ குணத்துல எது வருது, அந்த தமோ குணத்துல இருந்து தமோ சத்துவம், தமோ ரஜம், தமோ தமம், அதுல தமோ சத்துவத்துல தான் என்ன வருது, ஞானேந்திரியங்கள் மனம் புத்தி வருது. தமோ ரஜத்துலதான் பிராணன் வருது, பிராணனோட சேர்த்து கர்மேந்திரியங்கள் வருகிறது. இதெல்லாம் இங்க இருக்கணும், அப்பதான் நமக்கு சார்ட் அப்படியே வரும். இல்லாட்டி நான் சொல்ற வார்த்தைகள்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்ப ராசத குண விகாரம் அப்படின்னா என்னது, கர்மேந்திரியங்கள் ஆகிய வாக்கு, அதுக்கப்புறம் கை கால் குறி குதம் வாக்கு பாணி சொல்லுவோம்ல, அந்த கர்மேந்திரியங்கள் ஐந்தும் பிராணன், பிராணன் வியானன் உதானன் சமானன், என்னது பிராணன் அபானன், பிராண அபான வியான உதான சமான, இந்த 5 பிராணன் முக்கிய பிராணன். இதுல சப் பிராணன் இருக்கும், நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன். இந்த 10 பிராணன்களும் கர்மேந்திரியங்களும் ரஜோகுணத்திலிருந்து வெளிப்பட்டவை. இதத்தான் பிராணமய கோஷம் என்று நாம் சொல்லுகின்றோம். கரெக்டா? இந்த பிராணமய கோஷத்தையும் நீக்க வேண்டும். நான் பிராணன் அல்ல அப்படின்ற ஒரு தெளிவு நமக்குள்ள வர வேண்டும். இந்த சரீரத்தை விட்டு போகும்போது, இந்த 10 பிராணனும் சரீரத்தை விட்டு விலகும் போதுதான் அது இறப்பு. இந்த தனஞ்சயன்ற அந்த பிராணன் வெளியே போலினாலோ, தேவதத்தன்ற பிராணன் வெளியே போலினாலோ நம்ம உடம்பு இருக்கும், உயிர் வேணா வெளியே போயிட்டு வரலாம். அததான் கூடு விட்டு கூடு போயிருதுன்னு சொல்லுவோம். உடம்புல ஒரு பிராணன் இருக்கும், அந்த பிராணன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் உடம்பு கெட்டு போகாம, அதனால திருப்பி வந்துக்கலாம். ஆனா இந்த இறந்தவங்க, நார்மலா இறந்தவங்க உடல் ஏன் அழுகி போகுதுன்னா, இந்த பிராணன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா 10 பிராணனும் வெளியே போக ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டா வெளியே போயிடுச்சுன்னா டீஇன்டகிரேட் ஆயிடும். அதுதான் இதற்கான வித்தியாசம். சோ இப்ப இந்த மாதிரி உள்ள தொடர்ந்து நம்ம என்ன சொல்றோம், உயிரே நம்ம பிராணன் தான் சொல்றோம். என் பிராணனை வாங்காத, ஏன் என் பிராணனை வாங்குற? அப்ப நான் என்றதே நம்ம நினைக்கிறது என்னது, பிராணன் தானே நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புன்னு நினைக்கிறோம். அதுல கொஞ்சம் யோசிச்சா என்னுடைய மூச்சு தான் நானு, அதுதான் என் உயிர், அது இருந்தா நான் உடம்புல இருக்கேன், அந்த உயிர் போயிடுச்சுன்னா நான் இல்லை. அப்ப அடுத்த லெவல் எதுக்கு வரும், இந்த பிராணனுக்கு வரும். அப்ப நான் பிராணன் அல்ல, பிராணன் இல்லை என்றாலும் நான் இருக்கின்றேன். இந்த உடலிலே சுவாசம் நின்று போனாலும் நான் அழிவதில்லை, நான் இருக்கின்றேன். உடல் அழிகிறது, அதிலே வரக்கூடிய இந்த ஸ்தூல பிராணன் நின்று விடுகிறது. ஆனால் நான் என்ற இந்த முக்கிய பிராணன் சொல்லக்கூடிய அந்த ஜீவன் அழிவது கிடையாது, மனம் புத்தி அழிவது கிடையாது. அதத்தான் இங்க சொல்றார். இந்திரியங்கள் அழிஞ்சு விடுகிறது. இந்த பிராணன் போனதுக்கு அப்புறம் பேச முடியுமா? பிராணன் போனதுக்கு அப்புறம் கை காலை வச்சு ஏதாவது அசைக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அனாத்மாவில் இருந்து பிரித்து அறிவது எப்படி என்று கேட்பாயாகில், இதுக்கான பாட்டுக்கான அர்த்தம், அனாத்மான என்னது, உபாதி தான். ஆத்மா அல்லாதது அனைத்தும் அனாத்மா, உபாதிகள், 3 சரீரங்கள். அனாத்மாவில் இருந்து பிரித்து அறிவது எப்படி என்று கேட்பாயாகில், சில நாளில் பிணமாக சிதைந்து போகும் அன்னமய கோஷமான ஸ்தூல சரீரத்தை ஆன்மா என்று கருதும் மயக்கத்தை கெடுக்க வேண்டும். நான் இந்த ஸ்தூல சரீரம் என்ற எண்ணத்திலிருந்து அறிவுபூர்வமாக விடுபட வேண்டும். அந்த அறிவை, அதாவது உடல் நான் என்னும் அறிவைதான் கொல்லணும்னு சொல்றாரே தவிர ஆளை கொல்ல சொல்லல. நம்ம என்ன நினைச்ச கூடாது, நான் சரீரம் அப்படின்றத புத்தியை என்ன பண்ணணும், டிராப் பண்ணணும். அதை விட்ரா பண்ணிட்டு நாம அது இல்லைன்றத புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றாரு. அதனாலதான் ஸ்தூல சரீரத்தை ஆன்மா என்று கருதும் மயக்கத்தை கெடுக்க வேண்டும். இந்த உடம்பு ஆன்மா கிடையாது, வெளியில இருக்க எந்த உடம்பும் ஆன்மா கிடையாது. அந்த சரீரம் ஐம்பூதங்களின் காரியம் அல்லவா. வெறுமையான ஒரு தோல் துருத்தி மூக்கினால் காற்றை விடுவது போல உனது மூக்கின் வழி வீசுகின்ற ஜடமான பிராணவாயும் நீ அல்ல. பிராணமய கோஷம் சூட்சும பூதங்களின் ரஜோகுண காரியம், ஆதலால் அதுவும் நீ அல்ல. அப்ப பிராணமய கோஷமும் நீ கிடையாது, அன்னமய கோஷமும் நீ கிடையாது, சரீரம் நீ கிடையாது, பிராணன் நீ கிடையாது. நமக்கு இங்க இப்படி நீ ஸ்டெப்பா உன்னை நீ நேர்த்தி பண்ணிக்கிட்டே போ. இப்ப அடுத்து என்ன வரும், மனோமய கோஷம் வரும், விஞ்ஞானமய கோஷம் வரும், அதுக்கடுத்து ஆனந்தமய கோஷம் வரும். இப்ப அதுக்கு அடுத்த பாடலை நம்ம படிப்போம். கரணமாம் மனம் புத்தி கர்த்தாவாம் அவை ஆன்மாவோ
தரமுள 2 கோசம் சத்துவ குணவிகாரம் வரமறு துயில் ஆனந்தமயனையும் நான் எண்ணாதே விரவிய தம அஞ்ஞான விருத்தியின் விகாரமாமே. கரணமாம் மனம் புத்தி கர்த்தாவாம் அவை ஆன்மாவோ தரமுள 2 கோசமும் சத்துவகுண விகாரம் வரமறு துயில் ஆனந்தமயனையும் நான் எண்ணாதே விரவிய தம அஞ்ஞான விருத்தியின் விகாரமாமே. இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, மனோமய கோஷமும் விஞ்ஞானமய கோஷத்தையும் ஆனந்தமய கோஷத்தையும் இங்க நமக்கு இந்த ஒரு பாட்டுல எக்ஸ்பிளைன் பண்றார். அதையும் நீ கிடையாதுன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நேத்தி கரணமாம்னா கருவி, மனமானது ஒரு கருவி, புத்தியானது செய்பவன், கர்த்தா, நான் என்ற அந்த செய்பவன் என்ற உணர்வை உடையதுதான் புத்தி. அவை ஆன்மாவோ, இது 2 ஆன்மாவா? கிடையாது. மனதை சார்ந்ததுதான் மனோமய கோஷம், புத்தியை சார்ந்தது விஞ்ஞானமய கோஷம். மனம் அப்ப என்ன அர்த்தம்? மனமும் 5 ஞானேந்திரியங்களும் சேர்ந்தது மனோமய கோஷம், புத்தியும் 5 ஞானேந்திரியங்களும் சேர்ந்தது விஞ்ஞானமய கோஷம். எல்லாம் ஞாபகம் இருக்கணும், ஞாபகம் இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப மனசுனா என்ன? சங்கல்ப விகல்ப ஆத்மா மனசு. சங்கல்பத்தையும் விகல்பத்தையும் உடையது எதுவோ அது மனசு. ஒரு நிலையில்லாத அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இதுவா அதுவா இதுவா அதுவா அல்லது முடிவெடுக்க முடியாத தொடர் எண்ண ஓட்டங்களின் தொகுப்பு எது? மனசு. எல்லா எண்ண ஓட்டங்களுக்கும் மனசுன்னு இல்ல. எண்ண ஓட்டங்களிலே நிச்சயார்த்தம நிச்சயம்னா இது நிச்சயம் பண்றது, தீர்மானம் பண்ணக்கூடிய எண்ண ஓட்டத்திற்கு பேர் புத்தி. புரியுதா இல்லைங்களா? மொத்த எண்ணங்களும் உள்ளடங்கிய ஒரு பகுதி எதுவோ அதற்கு பேர் சித்தம். நான் என்ற உணர்வுடைய எண்ணத்திற்கு பேரு அகங்காரம். இந்த 4ம் சேர்ந்ததுக்கு பேரு அந்த கரணம். அந்த கரணத்துலதான் இது இருக்குது. அந்த கரணங்கிறது ஒரு எம்டி புக், எம்டி நோட் புக் எடுத்து வச்சுங்க, அதுல நம்ம எழுதுறது இருக்குல்ல, அந்த கரணங்கிற ஒரு ஒயிட் பேப்பர்ல நம்ம என்ன பண்றோம், அதுல நிறைய எழுதுறோம். அந்த எழுதக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே அதுல சில வார்த்தைகளை மனசுன்றோம், சில வார்த்தைகளை புத்தின்றோம், சில விஷயத்தை சித்தன்றோம், சில அகங்காரன்றோம். அவ்வளவுதான். எது முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது? இவர் இப்படி கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு, இவர் முடிப்பாரா முடிக்க மாட்டாரா? மணி 12:45 ஆக போகுது, இன்னும் எவ்வளவு நேரம் எந்த பாட்டை எடுப்பாரு அப்படின்னு நமக்குள்ள மனசு ஓடிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேரு மனசு. மனசு ஓடிக்கிட்டே, எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டே இருந்தா என்னது? மனசு. இல்ல இவர் 1 மணிக்கு வகுப்பை முடிச்சிருவாருன்னு எனக்கு தெளிவா தெரியும், 1 மணிக்கு கிளாஸ் முடிச்சிருவாரு அப்படின்னு ஒரு தீர்மானம் இருந்துச்சுன்னா புத்தி. கரெக்டா இல்லையா? மத்தியானம் எதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, இங்க போலாமா, அங்க போலாமா, எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத தொடர்ச்சியான விகல்பங்கள், எண்ண ஓட்டங்கள், சங்கல்ப விகல்பங்கள், மாறுபட்ட எண்ண ஓட்டங்கள் தொடர்ந்து உள்ளுக்குள்ளே வந்து கொண்டே இருக்குதுல்ல நமக்குள்ள, அந்த எண்ண ஓட்டங்களுக்கு எல்லாம் மனசு என்று பெயர். எதை தீர்மானம் செய்கிறோமோ, இது நான் மனசு புத்தியை பத்தி நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன், உங்க எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சு நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். இப்ப டைமும் இல்லை, வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி வேணா டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்றேன் மனசு புத்தினா. இப்போதைக்கு இப்ப டைம் இல்லாதனால இந்த பாட்டை குயிக்கா நம்ம முடிச்சிருவோம். புத்தினா என்னது? தீர்மானம் பண்றது. இன்னைக்கு இந்த வகுப்புக்கு போய் நம்ம அட்டன் பண்றோம்னு ஒரு தீர்மானம் பண்ணிருப்பீங்க காலையில. சில பேர் தீர்மானம் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு நான் இந்த வகுப்பு அட்டன் பண்ண போறதுன்னு காலையில 2 மெசேஜ் எனக்கு வந்துருச்சு. அவங்க சூழ்நிலை காரணமா அட்டன் பண்ண முடியல, அப்ப அதை தீர்மானம் பண்ணிட்டாங்க. இல்ல இப்ப இதை நம்ம போலாம் அப்படிங்கறது தீர்மானம். போலாமா வேணாமா, இருக்குமா இருக்காதா, இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா புத்தி. இந்த மனசுலதான் எல்லா எமோஷனும் ஸ்டோர் ஆயிருக்கு, எல்லா உணர்ச்சிகளும் ஸ்டோர் ஆயிருக்கு. உணர்ச்சிகள் வேறு, உணர்வுகள் வேறு. உணர்வுனாவே நம்ம மெய் உணர்வு, தூய உணர்வு தான் எடுத்துக்கணும். அதுல எல்லாம் கலந்துருச்சுன்னு வச்சுங்க, உபாதிகளோட, அது உணர்ச்சின்னு வச்சுக்கணும். அப்ப இந்த மனசுலதான் எல்லா விதமான நம்மளுடைய உணர்ச்சிகளும் அடங்கி இருக்கு. துக்கம், சுகம், பிரிப்பு, வெறுப்பு, விருப்பு, இது எல்லாமே என்னது? இந்த மனசுலதான் இருக்குது. புத்திக்கு உணர்ச்சி கிடையாது, அது தீர்மானம் பண்றதோட முடிஞ்சிருது.
இந்த உணர்ச்சியில நம்ம உணர்ச்சி கொந்தளிப்புல நம்ம தினமும் நிறைய எமோஷனை கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல, அதெல்லாம் மனசுதான். அதனாலதான் புத்தியை கர்த்தாவாம்ங்கிறோம். இப்ப மனசும் சித்தமும் ஒரு கேட்டகரியில வந்துரும், புத்தியும் அகங்காரமும் ஒரு கேட்டகரியில வந்துரும். அகங்காரம்னா வேற ஒண்ணும் இல்ல, நான்ற ஒரு எண்ணம் வருதுல்ல, அந்த எண்ணத்துக்கு பேர் தான் அகங்காரம். அதுவும் புத்தியும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துதான் இருக்கும், தனித்தனியா பிரிக்க முடியாது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோசரம் நாளா பிரிச்சிருக்கோம். அந்த காரணத்தை மனம் தனியா, புத்தி தனியா, சித்தம் தனியா, அகங்காரம் தனியா, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கம்ப்ளீட் பேக் தான் என்னது. அது மொத்தத்தையும் சேர்ந்து மனசுன்னு சொல்லலாம், அந்த காரணம்னு நம்ம சொல்லலாம். ஆனா உள்ளுக்குள்ள இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட பிரிவுகளை நான் வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன டீட்டெயிலா சொல்றேன். அவை ஆன்மாவோ? அப்ப இந்த மனசும் புத்தியும் ஆன்மாவான்னு கேட்டா கிடையாது. ஆனா நம்மளுடைய மேஜர் பிரச்சனை எங்கன்னா இங்கதான் இருக்குது. ஏன்னா ஆன்மாவுக்கு பக்கத்துல ஆனந்தமய கோஷம், அதுக்கடுத்து விஞ்ஞானமய கோஷம், அதுக்கடுத்து மனோமய கோஷம். இந்த ரெண்டுல தான் மேஜர் ப்ராப்ளம். இதை சரி பண்ணிட்டோம்னாலே இந்திரியமாகிய பிராணனும் அன்னமயமும் சரியாயிடும். அன்னமய பிராணமயம்ல என்ன பிரச்சனைனா அங்க இந்திரியங்கள் தான் ஜாஸ்தி கண்ட்ரோல் இருக்கு, இந்திரியங்கள், சென்சஸ். மனோமயம் விஞ்ஞானமயத்துல இந்திரியங்களை தாண்டி உணர்ச்சிகள், நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்மளுடைய கோர் இம்ப்ரிண்ட்ஸ், அதுதான் அங்க டிசைட் பண்ணுது. அப்ப இந்த மனோமயத்தையும் விஞ்ஞானமயத்தையும் எது டிசைட் பண்ணுதுன்னா, நான்ற இந்த உணர்வு, நம்மளை நான் என்னவா நினைக்கிறோங்கிறத பொறுத்துதான் இந்த ஃபங்க்ஷனை ஒர்க் ஆகுது. நம்மள ஜீவனா நினைக்கிறோமா, ஆன்மாவா நினைக்கிறோமா, உணர்றோமா, அதை பொறுத்துதான் இது இருக்குது. அதுக்கடுத்து ஆனந்தமயத்தை பத்தி சொல்றாரு. இது என்ன சொல்றாரு? 2 கோஷமும் சத்துவகுண விகாரம். தமோல சத்துவத்துலதான் என்ன வருது, மனம் புத்தி எல்லாம் உற்பத்தி ஆகுது, ஞானேந்திரங்கள் உற்பத்தி ஆகுது, நமக்கு தெரியும். அததான் இங்க சொல்லியிருக்காரு. வரமறு துயில் ஆனந்தமயனையும், வரமறுனா சிறப்பற்ற, சிறப்புடைய, சிறப்பற்ற, இது ஆப்போசிட். வரமறு துயில்னா தூக்கம், நித்திரை. ஆனந்தமயனையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துயில்னா சுளுத்தி என்று நாம் எடுத்துக்கலாம், சுசுப்தி, அந்த ஸ்டேட். அந்த ஆழ்ந்த தூக்க நிலையில நமக்கு ஆனந்தமாகவும் இருக்கும், அதே நேரத்துல அறியாமையிலாவும் இருக்கும். நாம எவ்ரிடே நம்ம தூங்கக்கூடிய அந்த தூக்கம் டீப் ஸ்லீப்ல நாம எங்க இருக்கிறோம் என்று அறியாமையில் இருக்கிறோம். ஆனால் அந்த அறியாமையிலே ஒரு ஆனந்தத்திலே இருக்கின்றோம், ஒரு விதமான சுகத்திலே நம்ம இருக்கின்றோம். அதனாலதான் ஆனந்தமயம் அப்படின்றோம். சுகமயமாக இருக்கிறது, அதோட அறியாமை, நான் யார் என்று தெரியாமல் எங்கிருக்கிறேன் என்று தெரியாத ஒரு அஞ்ஞானமும் சேர்ந்து இருக்கின்றது. அதுதான் அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, அந்த ஆனந்தமயமா இருக்கிறத நான் என்று எண்ணாதே, அது நீன்னு நினைச்சுக்காத, அது நீ இல்ல. விரவிய தம அஞ்ஞானம் அப்படின்னா அது எங்கும் பரவி இருக்கிறது. தமனா தமோ குணத்தினால், முழு தமோ குணம், நம்மளை பத்தி தெரியாத ஒரு டார்க்னஸ், ஒரு அறிவில்லாத ஒரு நிலை. டீப் ஸ்லீப்ல நம்ம எங்க இருக்கிறோம்னு நமக்கு தெரியல இல்ல, ஆனா அங்கேயும் ஒரு சின்ன ஒரு சட்டில் விருத்தி இருக்கு, அது நித்ரா விருத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் காலைல எந்திரிச்சோன்னா நான் எங்க இருக்கிறேனே தெரியல அப்படின்னு நமக்கு தோன்றதுக்கு காரணம், தூக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரொம்ப சட்டிலா ஒன்னும் தெரியலங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. அப்ப வரமறு துயில் ஆனந்தமயனையும் நான் எண்ணாதே, விரவிய தம அஞ்ஞான விருத்தியின் விகாரமாமே. அந்த அஞ்ஞானத்தினுடைய விருத்தி தான் நான் ஒன்றும் அறியவில்லை என்ற எண்ணம். அது காரண சரீரத்துல வரக்கூடியது. அதுதான் ஆனந்தமய கோஷம். இதற்கான அர்த்தம் என்னன்னா, கருவியாகிய மனமும் கர்த்தாவாகிய புத்தியும் நானல்ல, சங்கற்ப ரூபமும் நிச்சய ரூபமும் என்னும் தாரதமியம் உள்ள அவ்விரண்டு கோஷங்களும் சத்துவ குணங்களின் காரியமாதலால் நீ அது அல்ல. சிறப்பற்ற சுளுத்தியில் வழங்குகின்ற ஆனந்தமயனையும் ஆன்மா என்று கருதாதே. ஆனந்தமய கோஷம் தமோ வடிவமான அஞ்ஞான விருத்தியின் காரியமாதலால் அதுவும் நீ அல்ல. எப்படி என்று புரிந்துகொள். சோ இப்ப இங்க என்னன்னா, இந்த 5 கோஷமும் நீ கிடையாது. அது கோஷங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதை எப்படி நீ பிரிச்சு பார்க்கணுங்கிறத சொல்றாரு. சோ இதோட இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்வோம். நல்லது.